श्रीमद्वेदान्तनामानुजयति कृपया रङ्गिणीं यस्तवारं तत्सम्प्राप्तागमान्त विजयमनुगणं चित्तता पूर्णमग्र्यं चेत् श्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यदिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थमोदं तत्पादयुग्मं सरसीरुगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो सदा कृती दिशन्तु मे देवशतात्मतीजाः दयातरङ्गां शराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं चरन्तीं सरस्वतीं संसृत कामधेनुः स्वप्नेयसश्रवणयोगवतायमानां तुल्यां त्वदीयमणिनोपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी पदविट्टवार्धां आचं प्रसन्नमधुरां मम संविदेहि वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सर्ववन्दाम वैजयन्ती विभूषणौ नीलातुङ्गस्तरगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्च्यं स्वं सुरिसरशिर सिद्धमद्या भजन्ती सोच्चिष्टायां सृजनिगलितं यापदात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं भूयजे वास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே சொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. குத்துவிளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய் காண் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாஜால் தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய் ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. சிவபதியான எம்பெருமானுடைய திவ்யமான அனுகிரகத்துல சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளுடையதான திருவாக்கிலிருந்து அவதரித்ததான திருப்பாவையுடைய அனுபவத்தை நாம எப்படி ஒவ்வொரு பாசனமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்றைய தினம் நமக்கு 19வது பாசுரம் குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாசுர அனுபவம் இன்னைக்கு. குண்டு மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் அப்படின்னு அனுபவிச்ச பாசுரம்
நேற்றைய தினம் அனுபவிச்ச பாசுரம் ஏகதேசம் நப்பின்னையை உணர்த்தும்படியான பாசுரம். புருஷகாரம் அப்படின்னா சிபாரிசுன்னு அர்த்தம். புருஷகாரம் வேணுமேங்கிறதுக்காக ஆண்டாள் நப்பின்னையை ஏகதேசம் அந்த நேற்றைய தினம் பாசுரத்தில் சொல்லி அனுசந்தானம் பண்ணி நப்பின்னையை உணர்த்துவதாகவும் அந்த அந்த ஒரு பாசுரம் பூர்த்தியாகவே தாயாரை குறித்து நப்பின்னையை பிரார்த்திக்கக்கூடியதான பாசுரம்னு அனுபவித்தோம். இன்றைய தினம் என்னன்னா இந்த பாசுரத்தை ரெண்டு பேரையும் உணர்த்துறா. கண்ணனையும் உணர்த்துறா. முதல் பாதி பாசுரம், பின்னாடி இருக்கிற பாசுரத்தை நப்பின்னையை உணர்த்துறா. அப்படிப்பட்டதான பெருமாளியின் தாயாரையும் எழுப்பக்கூடியதான ஒரு பாசுர அனுபவம் இன்னைக்கு. இப்படி 18 பாசுரங்கள்ல ஒவ்வொருத்தரியா எழுப்பினதான தாயார் ஆண்டாள், வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோட்டியினர் இங்கே வந்து இந்த குத்துவிளக்கு பாசுரத்துடைய அனுபவம் என்னன்னா, இதோடைய ஏற்றம் முதல்ல இந்த திருப்பாவைக்கு தனியன் பண்ணினது பராசர பட்டர். பராசர பட்டர் தனியன் பண்றதுக்கு இது ஒரு உத்வேகமாக அமைஞ்சதான பாசுரம். அவருக்கு இது தூண்டுகோலாக அமைஞ்ச பாசுரம் இந்த குத்துவிளக்கெரிய பாசுரம். ஏன்னா இங்க வந்து நப்பினியை பிரார்த்திச்சதுனால, ஆண்டாள் பிரார்த்திச்சதுனால நப்பினை பார்த்து நினைக்கிறா, நம்ம மாதிரி ஒரு பெண்கள் தானே இவாளுக்கு நாம அனுகிரகம் பண்ணினா என்ன, அவ என்ன கண்ணனை தானே கேட்கிறா, அதனால நாம இவளுடைய குறையை கேட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணினா என்ன அப்படின்னு நப்பின்னை சயன கிரகத்திலேருந்து, கிருஷ்ணன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கான், சயன கிரகத்திலேருந்து நப்பின்னை முதல்ல எழுந்துட்டு அவளுக்கு நான் போய் அனுகிரகம் பண்றேன், கதவை திறக்கிறேன்னு எழுந்துட்டு வரா. எழுந்துட்டு வரும் பொழுது கிருஷ்ணன் வந்து நீ எங்க புறப்பட்டுட்ட, அவளுக்கு நீ போய் அனுகிரகம் பண்றதுக்காக கிளம்புறியா, நான் தான் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு நப்பினியை இழுத்து அந்த சயனத்து மேல நப்பினியுடைய இதான மார்புல தன்னுடைய திருமார்பை வச்சுட்டு பெருமாள் அவளை போக விடாம தடுக்கிறாள். அதுக்கு காரணம் என்னன்னா, நீ அனுகிரகம் பண்றதுன்னா நான் தான் முதல்ல அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பெருமாளுக்கு பிராட்டிக்கும் போட்டியா. வெளியில இருக்கிறவாளுக்கு நான் தான் அனுகிரகம் பண்ணுவேன், நான் தான் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு போட்டி போட்டு அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருக்காள். அதனாலதான் வியாக்கியாதாக்கள் அனுபவிச்சா, கண்ணடியார் திறத்தகத்தே தாமரையால் ஆகிலும் சிறகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும் என்று பெருமாளுடைய திருவுள்ளம். பெருமாள் இப்படி சொல்லுவாராம், பெரியாழ்வார் பாசுரத்தில் அனுபவிக்கிறார். அப்படி பெருமாள் அப்படி சொல்லுவார். தாயார் என்ன சொல்லுவார், பாப்பானாம்பா சுபானாம்பா பதார்கானாம் லவங்கமாக காரியம் கருணமாரியேன நகச்சின் நாபராஜதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்று பிராட்டி இருப்பதனாலே பெருமாளும் பிராட்டியும் போட்டி போட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம போல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கிறார். அப்ப தன்னடியார் பெரியாழ்வார் சொல்லக்கூடிய அனுபவம் என்னன்னா, அடியார்களுடைய திறத்து பிராட்டி குற்றமே சொல்ல மாட்டா, குற்றமே பார்க்க மாட்டா, குற்றமே அவன் கண்ணில் படாது. ஒரு கால் பிராட்டி குற்றம் சொன்னாலும் பெருமாள் அதை ஏற்க மாட்டார். அதனாலதான் சொல்லும் பொழுதே தன்னடியார் திறத்தகத்தே தாமரையாள் ஆகிடும். தாமரையாள் அப்படின்னா தாயார்னு அர்த்தம். தாமரையாள், பங்கஜவல்லி, பங்கஜ செல்வி அப்படின்லாம் திருநாமம் இருக்கு இல்லையா. புண்டரீகவல்லி, புண்டரீகாக்ஷன் பெருமாள், பங்கஜ லோச்சனன் பெருமாள் திருநாமம் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அது மாதிரி பங்கஜம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். ஆழ்வார் மங்களாசாசனம் தாமரை, தாமரையாள் அப்படின்னா தாயார்னு அர்த்தம். அதனால தாமரையாள் ஆகிலும் சிறகு உரைக்கு மேல் ஒரு கால் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து உன்னுடைய பக்தர் இந்த குற்றம் பண்ணியிருக்கான்னு பெருமாள்கிட்ட சொன்னாலும் பெருமாள் அதை ஏற்க மாட்டாராம். எதனால ஏற்க மாட்டாராம், அந்த பக்தர் வந்து என் இடத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையினால, நான் பொறுத்துப்பேங்கிற நம்பிக்கையினால அந்த குற்றத்தை அவன் பண்ணியிருப்பான், அல்லது எனக்கு நன்மை பயக்கும் விதத்தில் நல்லது பண்ணியிருப்பான் அப்படின்னு பெருமாள் சொல்றாராம். செய்தாரேல் தன்னடியார் திறத்தகத்தே தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார். என்னுடைய அடியார்கள் யாரும் செய்ய மாட்டா, குற்றமே செய்ய மாட்டா. செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும். செய்தாலும் நல்லதுக்கு தான் பண்ணியிருப்பாரு,
என்னிடத்துல இருக்கக்கூடிய விசுவாசத்தினால பண்ணிருப்பா, பெருமாள் காப்பாற்றுவான்றதுனால பண்ணிருப்பான்னு அப்போ கூட விட்டு கொடுக்க மாட்டாதான் பெருமாள். அதனாலதான் அந்த பாசுர முடிவில் சொல்றாரு பெரியாழ்வார், என்னுடைய திருவரங்கருக்கு அன்றியும் மற்றொருவருக்கு ஆளாவரே அப்படிங்கிறது. எப்படி பெருமாள் தன்னடியார்னு சொல்லுவாரா பெருமாள். அதனால இந்த பெரியாழ்வார் சொல்ற முடிவுல என்னுடைய திருவரங்கர், பெருமாளுக்கும் பாகவதாளுக்கும் உள்ள சம்பந்தம், சம்பந்தத்தை பிரிக்கவே முடியாது அப்படி சொன்னார் இல்லையா. அன்னைக்கே இந்த பாசுரத்தை நம்ம அனுபவிச்சோம். இப்ப இந்த பாசுரத்துக்கு அவதாரிக்கையாக வரதுனால மறுபடியும் சொல்றோம். இப்ப பெருமாளுடைய கல்யாண குணம் என்ன? பொறுமைக்கு இருப்பிடமா இருக்காருன்னு தெரிகிறது. தாயாருடைய கல்யாண குணம் இது ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டி அனுபவிக்கக்கூடிய இடம். சீதா பிராட்டி அனுபவிக்கக்கூடிய இடம் இது. விபீஷண பட்டாபிஷேகம் எல்லாம் ஆயிடுது. பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு ஆன பிறகு தாயார் ஆஞ்சநேயன் என்ன பண்றார், பிராட்டியின் இடத்துல போய் விஷயத்தை சொல்றார். பெருமாளுக்கு வெற்றி கிடைச்சுடுத்தோ அப்படின்னு எல்லாம் விஷயத்தை சொல்லி விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமாக போறதுன்னு விஷயத்தெல்லாம் சொன்னார். தாயார் அங்கேயிருந்து அழைச்சிட்டு வரணும். ஆஞ்சநேயர் தாயாரிடத்துல எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு கேட்கறது. வரம் கொடுக்கணும்னா என்ன வரம், உனக்கு என்ன வேணும்பா அப்படின்னு சீதா பிராட்டி கேட்கிறான். கேட்ட உடனே உங்களை முதல்ல நான் சேவிச்ச பொழுது பார்த்த பொழுது, மரத்து மேலேருந்து நான் பார்த்த பொழுது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் உங்களை எவ்வளவு துன்புறுத்தினாங்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை நான் என் வார்த்தையால் சொல்ல முடியாது. ராட்சசிகள்லாம் அவ்வளவு கொடுமைப்படுத்தினா எனக்கு நீங்க வரம் கொடுக்கும் பொழுது இந்த வரனை நான் கேட்கக்கூடிய வரம் நீங்க கொடுத்துட்டேன்னா யார் யார் என்னென்ன சொன்னாலோ அவளால அந்தந்த காரியம் நான் பண்ணி காமிச்சிருவேன். பல்லால கடிக்கிறது, அதே மாதிரி நகத்தால பிராண்டுறது, அவளிடத்துல அவளை பிராண பயத்தை உண்டு பண்றது, எல்லாத்தையும் நான் பண்ணி காமிச்சுடுறேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு கொடுமை செஞ்சதுனால நான் அவளுக்கு பனிஷ்மெண்ட், அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி கொடுங்கோன்னு கேட்டார் நம்முடைய ஆஞ்சநேயர் பிராட்டியின் இடத்துல, சீதா பிராட்டியின் இடத்துல. இப்ப சீதா பிராட்டி சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த வால்மீகி ஸ்லோகம். பாபானாம் வா சுபானாம் வா பதார்காணாம் ப்ளவங்கமாகாஊ பாபானாம் வா சுபானாம் வா பதார்காணாம் ப்ளவங்கமாகாஊ காரியம் கருணமாரியேன நகச்சில் நாபராத்யதி காரியம் கருணமாரியேன நகச்சின் நாபராத்யதி பாபானாம் வா சுபானாம் வா. ஆஞ்சநேயா, ராமனிடத்துல நீ இப்படி பழகிருக்கியே, ராமனோட நண்பனா இருக்கியே, ராமனுக்கு தாசபூதனா இருக்கியேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆஞ்சநேயா, உனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றுறதே, இவனுடைய சுபாவம் அப்படிப்பா, என்னை ஹிம்சிக்கிறோம்னு அவனுடைய ராஜா அந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்கான். அவன் எனக்கு கொடுமை இழைச்சா. இப்ப விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா விபீஷனுக்கு இவ சேவை பண்ணுவா, அப்ப பாகவதாலா போயிடுவா. அப்ப நல்ல சுபாவம், எதா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படியோ அப்படிதான் பிரஜைகள் அப்படிங்கிறத சீதா பிராட்டி சொல்றா. அதனால நீ உன்னுடைய குரங்கு புத்தியை நீ காண்பிச்சுட்டியேன்னு சீதா பிராட்டி சொல்றா. மரத்து கிளையிலேருந்து ஒரு கிளையிலேருந்து மற்றொரு கிளைக்கு தாவக்கூடிய ஒரு சுபாவம் குரங்குக்கு உண்டோ இல்லையோ, அத மாதிரி நீ காமிச்சிட்டியே தவிர சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கேன், சேவை பண்ணியிருக்கேன், சேவை பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த சுபாவம் உனக்கு பூர்த்தியா வர வேண்டாமா? ஆஞ்சநேயா, யாருதான்ப்பா அபராதி இல்லை, யார்தான் குற்றம் பண்ணவா, யார்தான் குற்றம் பண்ணாதவான்னு சொல்ல முடியுமா? குற்றம் எல்லாரும் தான் குற்றம் பண்றா, குற்றம் பண்ணாதவா யாராவது இருக்காளா? அதை கேட்கிறா பிராட்டி. எல்லாருக்குமே மதம் தான், மதம் தான் தண்டனையா? பதார்காணாம் ப்ளவங்கமாக காரியம் கருணமாரியேன. என்னுடைய காரியம் என்ன தெரியுமா? அவ என்ன வேணா பண்ணட்டும், நான் கருணையே தான் நான் பண்ணுவேன். காரியம் கருணமாரியேன, யார் அபராதி இல்லை,
நகச்சில் நாபராத்யதி நகச்சில் நாபராத்யதி அப்படின்னு சொன்னா இல்லையா? அதனால அப்படி பிராட்டி இருக்கும் பொழுதும் பெருமாள் நான் வந்து ரட்சிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம போல இருக்கக்கூடிய சீவைத்தவர்களுக்கு பக்தாதிகளுக்கு என்ன குறை, ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு நமக்கு கேட்கும்படியான அவதாரிகள். ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்ற ராமபுஜங்க ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்ணினார். அதுல ஒரு ஸ்லோகத்தினுடைய விஷயத்துல எப்படி சொல்ற, தனியா ராமன் இருக்கும் பொழுது நான் போய் சேவிக்க மாட்டேங்கிறது, சீதா பிராட்டியோடு இருக்கும் பொழுதுதான் சேவிப்பேன். நம்முடைய சம்பிரதாயத்துக்கு லட்சுமிநாதன் தான் முக்கியம், பெருமாளும் பிராட்டியும் தான் முக்கியம். ஆதிசங்கரே ஏன் அப்படி சொல்றாருன்னா, சீதை இல்லாம தனியா போய் நான் ராமரை சேவிச்சேன்னா ராமர் கையில இருக்கக்கூடிய ஒரு தனுசு இருக்கு, அது கோதண்டம் கையில வச்சுட்டு இருக்காரு. அந்த கோதண்டம் எப்படி இருக்குமா, தனியா இருக்கும் பொழுது அது ஆயுதமாக தெரியுமா. யாராவது யுத்தத்துக்கு வந்தாக்க பிரயோகம் பண்றதுக்கு சித்தமா இருப்பாராம், அந்த மாதிரி ஆயுதமாக தெரியும். பிராட்டியோடு கூட சேர்ந்து இருந்துட்டான்னா அதே அதே சார்ந்தம் ஆபரணமாக தெரியும் அப்படிங்கிறது. அதனால பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கும் பொழுதே அப்பதான் நான் போய் சேவிப்பேன், அவ 2 பேருடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னு பிரார்த்திப்பேன் அப்படிங்கிறது. அதனாலதான் பிராட்டி பக்கத்தில் இருக்கச்சே அதே அந்த தனுசு எப்படி ஆகும், ஆபரணமாக ஆயிடும். பிராட்டி இல்லை என்றால் அது ஆயுதமாக ஆயிடும் அப்படிங்கிற. அதனாலதான் பிராட்டி பக்கத்தில் இருக்கச்சே மதம் ரொம்ப ஆறுதில்லை, பிராட்டி கருணையினால காப்பாத்திடுவார். அதனால இந்த பாத்திரத்தினுடைய அவதாரிக்கிற நம்முடைய பூர்வாச்சாரியெல்லாம் பெருமாளுடைய கல்யாண குணத்தையும் பிராட்டியினுடைய கல்யாண குணத்தையும் சொல்றார். இந்த பாசுரத்தினுடைய நப்பின்னைய வந்து இழுத்து கிருஷ்ணன் தன்னுடைய திருவாக வச்சுட்டு அப்படி செயலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்தை இந்த பாசுரத்தினுடைய தூண்டுகோலாகத்தான் பராசர மன்ற தனியன் பண்றச்சே நீலா துங்க தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணமோ பாராப்தியம் ஸ்வம் சுதி சதசிர சித்தமத்யாபயந்தி நீலா துங்க தனகிரி தடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம். அப்படி இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் தான் அதுல வருது. நீலா துங்க தனகிரி தடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம். பெருமாளை பார்த்து பிராட்டி சொல்றா, நீ சுதந்திரன் பரதந்திரன் நினைச்சிட்டு இருக்க, நாங்கள்லாம் தான் உங்களுக்கு அடிமைப்பட்டவா கிருஷ்ணா, நாங்கள் தான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற. அதனால நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியவன் கிருஷ்ணா அப்படிங்கிறத உணர்த்துறாள ஆண்டாள். அந்த தனியன் பண்றதுக்கு தூண்டுகோலாக இருந்த பாசுரம் இந்த பாசுரம், குத்துவிளக்கரிய பாசுரம். குத்துவிளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. குத்துவிளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல் அப்படின்னா ஆரம்பிக்கும் பொழுது மெத்தென்ற பஞ்சசயனம், ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பஞ்சசயனம், அதெல்லாம் சுகந்தம் வீசுறது. அந்த பஞ்சசயனத்தின் மேலேறி அந்த பஞ்சசயனத்துல சேனிச்சுட்டு இருக்கா. யார் யாருன்னா கிருஷ்ணனும் நப்பின்னையுமாக. சுத்தி வர தீபம் வச்சிருக்கான், குத்தி விளக்கு சுத்தி வர பிரகாசம் தெரிகிற மாதிரி வச்சிருக்கான். வெளியிலேருந்து பார்க்கிறவாளுக்கும் அது தெரிகிற மாதிரி பிரகாசிக்கிறதா, பிரதிபலிப்பு கொடுக்கறதான். அதனால அப்படி படுத்துட்டு இருக்கா. குத்தி விளக்கெரிய கோட்டு கால் கட்டின் மேல். குத்து விளக்கெரிய அப்படின்னு 4 பக்கமும் குத்து விளக்கு பிரகாசமா ஏற்றி வச்சுட்டு படுத்துட்டு இருக்காளாம். எப்படியுமே மெத்தென்ற பஞ்சசயனம் சொன்னா இல்லையா, பஞ்சசயனம்னா 5 விதமான குணமுடையது அந்த கட்டில். 5 விதமான குணம் இருக்கணும். என்னென்ன அப்படின்னா, நல்ல வெளுப்பு, வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கணும். அதுக்கப்புறமா மிருது தன்மை, சாஃப்டா இருக்கணும் மிருது தன்மை. படுத்துக்கிறதுக்கு நல்லா திரும்பி படுத்துக்கும்படியா, கரண்ட் படுத்துக்கும்படியா அகலமாக இருக்கணும். கமகமகமன்னு வாசனை உள்ளதா இருக்கணும். நல்ல வெயில் காலத்துல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். குளிராக இருக்கக்கூடிய காலத்துல வெப்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும்.
அந்த 5 தன்மை கொண்டதுதான் பஞ்சசயனம். அதனால அந்த மெத்தெந்த பஞ்சசயனத்தின் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தெந்த பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படிங்கிறார். ஆண்டாள் கேட்கிற வெளியில இருந்து, கிருஷ்ணனை நீ சுத்தி வர வழக்கு வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கியே, நாங்கள்லாம் அனுபவிக்க வேண்டாமா? இருளந்தமாவேணியான கண்ணனை நாங்கள் இருட்டிலே எங்கள் வீட்டிலே தேடாதிருக்க, நீ மட்டும் வேண்டிய இடத்தில் விளக்கை வைத்துக் கொண்டு அனுபவிப்பதோ? அவ கேட்கிறாளோ, நாங்க கண்ணனை இங்கே அங்கேயும் இருளந்த மாவேணி, ஏன்னா இருட்டிலே இருட்டு கருப்பு நிறம், கண்ணனும் கருப்பு நிறம். இருளந்த மாவேணியான கண்ணனை தேடாதிருக்க, தேடிட்டு இருக்கோம்னு அர்த்தம். தேடிட்டு இருக்கோம், நீ மட்டும் வேண்டிய இடத்துல விளக்க வச்சுட்டு கண்ணனுடைய சௌந்தரியத்தை பூர்த்தியா நீ அனுபவிக்கிறியே, எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். நப்பினியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா ஆண்டாள். நீனே குத்தி விளக்கு தானே, குத்து விளக்கு தானே நீ. குத்து விளக்குடைய சுபாவம் என்ன? தன்னை பிரகாசமாய் கொண்டு மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்யும் சுபாவம். குத்து விளக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. தன்னையும் பிரகாசமாக வச்சுக்கும் குத்தி விளக்கு. அவருடைய வெளிச்சத்தினாலேயே அது பிரகாசமா இருக்கும் குத்தி விளக்கு. மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய பதார்த்த தரிசனம் நல்லபடியா ஆகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் தரிசனம் ஆகும்படியா குத்து விளக்கு பிரகாசத்தை கொடுக்கும். அதுதானே குத்து விளக்குடைய சுபாவம். அப்படி இருக்கிறதுனால, அம்மா நீங்க நீ மட்டும் அனுபவிக்கிறியே நப்பின்னையம்மா, நீ நீனே குத்து விளக்கு தானே, எங்களுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பிரகாசத்தை, கிருஷ்ணனுடைய பிரகாசத்தை கொடுக்க கூடாதா? கிருஷ்ணனை அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறா. நப்பின்னை குத்தி விளக்கு போலல்லவோ, நப்பின்னையே குத்து விளக்கு. உங்கள் வீட்டில் விளக்கெறிந்தால் எங்கள் வீட்டில் விளக்கு வேண்டாமோ என்கிறாள். கிருஷ்ணனை வச்சு நீ மட்டும் அனுபவிக்கிறியே, எங்கள் வீட்டில் விளக்கு வேண்டாமா? அதே கிருஷ்ணனை வச்சு நாங்க அனுபவிக்க வேண்டாமா அப்படிங்கிறா. இதுல கோட்டுக்கால் கட்டில் மேல் ஒரு பதம் போட்டிருக்கா ஆண்டாள். ஆச்சரியமான கட்டில் இது. கோட்டுக்கால் கட்டில் மேல் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த குவளையா பீடம்ங்கிற ஒரு யானை இருந்தது. அந்த யானையை கிருஷ்ணன் வதம் பண்றான். ஒவ்வொருத்தரையா வதம் பண்ணிட்டே போறான். முதல்ல பூதனிய அனுப்புறான் கம்சன். பூதனா சம்ஹாரம் ஆகுது. அதுக்கப்புறம் சகடாசுரன் என்னென்ன அசுரன்கள்லாம் அனுப்புறமோ ஒவ்வொருத்தரையா உள்ளெரும்புகள்லாம் அசுரர்கள் விட்டான். வியாக்கியானத்துல திடீர்னு ஒரு எல்லாம் அசுரர் உருவாரம். கிருஷ்ணனை வதம் பண்ணணும்னு கம்சனால ஏவப்பட்டவர்கள் எல்லாத்தையும் வதம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமாக குவலையா பீடம்ங்கிறதான யானை, யானையினுடையதான யானை பாகன், யானை பாகனுக்கு பிறகு மல்லர்கள், மல்லர்களுக்கு பிறகு கம்சன் அப்படின்னு கம்சன் வரைக்கும் வதத்தப்பட்டிருக்கா கிருஷ்ணன். சுவாமி தேசிகர் அனுபவிக்கிறது. வஞ்சனை செய் பூதனையை மதியும் சாட்டை மதக்களிற்றை மானோரஞ்சும் கஞ்சனை. வஞ்சனை செய் பூதனையை மலியும் சாட்டை மதக்களிற்றை மானோரஞ்சும் கஞ்சனை. காவலனே கோவலனாய் நின்ற கோவே, கோவலனாய் நின்ற கோவே. வஞ்சனை செய் பூதனையை, பூதனா சம்ஹாரம் முதல்ல. மதியும் சாட்டை மல்லரையோர், மல்லர்கள்லாம் வதம் பண்ணினார். மதக்களிற்றை, அதை பிடிச்சதான யானை கோழையா பீடம்ங்கிற யானையை வதம் பண்ணா. மதக்களிற்றை வானோரஞ்சும் கஞ்சனை. எல்லாரையும் வதம் பண்ணி கடைசியில கம்சனை வதம் பண்ணார். சுவாமி தேசிய அனுபவிக்கிறார் இல்லையா? அதே மாதிரி திருவங்கையாழ்வார் அனுபவிக்கும் பொழுதும் வில்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வீழ. வில்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வீழ. செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை. வில்பெரு விழமும் கஞ்சனும் மல்லும் வேழமும்
பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை படியாய் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே சிற்றவை படியாய் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே பெருவிடமும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வீட. இவர் எப்படி சொல்றாரு திருமங்கையாழ்வார்னா, முதல்ல கஞ்சனை சொல்றாராம். பெருவிடமும் கஞ்சனும் மல்லும் மலர்கள் வேடமும் பாகனும் வீட. வேடம்னா யானை, கோழையா பீடம். அப்புறம் பாகன், வேடமும் பாகனும் வீட செற்றவன் தன்னை புறமறி செய்த சிவன் குரு துயர்களை தேவை. அந்த மாதிரி ஒரு சம்ஹாரம் பண்ணினானே, அந்த மூர்த்தியை பார்க்க முடியுமான்னு நாமெல்லாம் நமக்கு தோணும் இல்லையா? அதனால பின்பாகத்திலேயே சொல்ற. அதனால இப்படிப்பட்டதை வில்பெரி விழவும் கஞ்சனும் மல்லும் மேடமும் பாகனும் வீட செற்றவன் தன்னை புறமறி செய்த சிவனொரு துயர்களை தேவை. பச்சலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை. பச்சலர் வீய கையில கோல் வச்சுன்னு நிற்கிறானா கிருஷ்ணன்கிற திருநாமத்தோட கூட. கீதாச்சாரியனான கண்ணன், பார்த்தசாரதி, திருவல்லிக்கேணிங்கிற திவ்யதேசம். பச்சலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை படியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. கிருஷ்ணனை பத்தி அனுபவிச்சுட்டே இருக்கிறது திருமங்கையாழ்வாருக்கு ராமனுடைய ஞாபகம் வந்துருத்தான். அதனால கடைசி வரியில சொல்ற சாதிக்கிற சிற்றவை பணியால் முடிதுறந்தானை. சிற்றன்னை இருக்காதியா கைகேயி, அதனால முடிதுறந்தானை ராஜ்யம் முடிசூட்டிக்கிறது வேண்டாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்துட்டாராம். அதனால சிற்றவை படியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே கண்டேனே திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த பாசுரம் எதுக்கு சொன்னோம்னா, இந்த யானையை வதம் பண்ணினானே கிருஷ்ண பரமாத்மா, அந்த யானை தான் குவளையா பீடம் சொல்லக்கூடிய யானை. அந்த யானையை வதம் பண்ணின பிறகு அந்த யானையின் இடத்துல தந்தம் இருக்கு இல்லையா, அந்த தந்தத்தால பண்ணதுதான் இந்த கோட்டுக்கால் கட்டிலாம். இந்த நப்பின்னையும் கிருஷ்ணனமாக படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சயன ஆசனம் இருக்கு இல்லையா, அது இந்த கோட்டுக்கால் கட்டில்ங்கிறது குவளையா பீடம் தந்தத்தை கொண்டு பண்ணது வீரச் செயலை ஞாபகப்படுத்துறதுக்காக. ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன்கிற ஆச்சாரியன் சாதிப்பாராம், கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் ரசிகன். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆசனம் கொடுத்து அனுபவிப்பாராம். ருக்மிணி பிராட்டியாருக்கு அவன் ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி. ருக்மிணி ஸ்ரீதேவி இல்லையா, அதனால ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி. அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவா, ருக்மிணிக்கு சயன கிரகத்துக்கு வரைச்சு அவனுக்கு தங்கத்துல கட்டி, அவளுக்கு தங்கத்தினால கட்டி. அதே மாதிரி சத்யபாமைக்கு பண்ணும் பொழுது அழகுல சிறந்தவளாம். சத்யபாமை அழகுல சிறந்தவள், பெருமைக்கு பாத்திரமானவளாம். அதனால அவளுக்கு வெள்ளினா ரொம்ப பிடிக்குமா, வெள்ளியில இந்த மாதிரி கட்டில் பண்ணி சத்யபாமையோடு இருப்பானா கிருஷ்ணன். இவளுக்கு நப்பின்னைக்கு அவளுக்கு வீரம் தான் பிடிக்கும். ஏன்னா நப்பின்னை என்ன பண்ணினா, நப்பின்னையுடைய விவாகத்துல 7 எருதுகளை அடக்கிதான் கிருஷ்ண பரமாத்மா நப்பின்னையை விவாகம் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த 7 எருதுகளும்
சாமானிய நம்ம பார்க்கிற எருதுகள் மாதிரி இல்லை, ராட்சசர்கள் போல இருக்கக்கூடிய எருதுகள்ங்கிறார். அதனால அப்படிப்பட்ட ராட்சச எருதுகளோட யுத்தம் பண்ணி 7 எருதுகளையும் அடக்கி நபியை விவாகம் பண்ணிட்டான். அப்படிங்கிறதுனால என்னன்னா வீர செயல் தெரியணுமா. ஒவ்வொருத்தரையும் அந்த கட்டில பார்க்கறச்சே இவன் 7 எருதை அடக்கினவன் என்னுடைய பர்த்தான்னு அவ பெருமைப்படுவலாம் நப்பினை. அதனால அப்படிப்பட்டதான கட்டில் அப்படின்னா, அதனால அப்படிப்பட்டதான கோட்டு அப்படின்னு ஸ்ரீமதாண்டவன் சாதிச்சாகுமா. 3 பேருக்கும் அவ்வளவு விசேஷமா சாதிச்சாகுமா. அப்படி கிருஷ்ணனுடைய வீர செயல் இப்படி இருக்கு இல்லையா, குவளையா போயிடும் யானை எல்லாம் வதம் பண்ணது. இதுக்கு சமமா ராமாயணத்துல என்னன்னா 14,000 ராட்சசர்களை ஜனஸ்தானத்துல ராமன் சக்கரவர்த்தி திருமகன் ஒருவனாகவே போய் சீதை வந்து கலக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு. என்னை அழைச்சிட்டு போறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லையா, இல்ல மிருகங்கள் வந்துடும் மிருகங்களுக்காக பயப்படுறீங்களா, ராட்சசாகிட்ட யுத்தம் பண்ணணுமேனு பயப்படுறீங்களா, என்ன அழைச்சிட்டு போறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லையா, தைரியம் இல்லையான்னு சீதா பிராட்டி கேட்டுட்டாலும். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், ஆணுடை உடைத்திய பெண்ணுக்கல்லவோ என் ஐயன் என்னை தாரை வார்த்து கொடுத்தான் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானத்துல அனுபவிக்கிறார். ஆணுடை உடுத்தி உடைதான் ஆணுடையா இருக்கு, மனசுனால நீங்க பெண்ணா இருப்பேன் போல இருக்கு, என்னை அழைச்சிட்டு போறதுக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே தான் ராமன் வந்து சரி நீ கூட வந்துடும் அப்படின்னு 14 வருஷமும் கூட வந்துட்டான். அது ராமனுக்கு உறுத்திட்டே இருந்துதான். அவனுடையதான சிம்மங்கிறத காமிக்கணுமோ இல்லையோ, அதனால அது இந்த சமயத்துல பயன்படுத்திட்டாராம். அசுரர்கள்லாம் கரதூஷணாள் வதங்கள்லாம் பண்ணணுமே, அத்தனை பேரும் வந்துட்டாலும். அப்ப இளைய பெருமாள் லட்சுமணரை சீதைக்கு காவலாக நிறுத்திட்டு தான் ஒண்டியே போய் 1.5 முகூர்த்தத்துல அத்தனை பேரையும் அழிச்சிட்டு வந்தாராம். அப்படிப்பட்டதான ஒரு பராக்கிரமசாலி. அதுதான் வால்மீகி அனுபவிக்கிறது. சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாக, சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாக, ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. சதுர்தச சகஸ்ராணி 14,000 ராட்சசர்களோட ஒருவன் தான் யுத்தம் பண்றான். ஏகச்ச ராமோ தர்மாத்மா, ஒரே ஒரு பிரபு நம்முடைய ராமன் யுத்தம் பண்றான் அப்படின்னு அனுபவிச்சார். ஆனா அனுபவிச்ச பிறகு அந்த யுத்தத்துல ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சுட்டு வந்த ராமனை பார்த்துட்டு அப்பதான் அவளுக்கு உயிர் வருது. சீதை கேள்விப்படுறான், அத்தனை பேரும் அந்த பக்கம் இருக்காளமே, இந்த பக்கம் ராமன் ஒருவன் தான் யுத்தம் பண்றானாமே அப்படின்னு வயிறு பிடிச்சிட்டு இருந்த சீதை சக்கரவர்த்தி திருமகனை பார்த்த உடனே அவனுக்கு குருதி அங்கேருந்து பாதப்பட்ட இடங்கள்லாம் ரத்தம் கொட்டுறது. இதை பார்த்த உடனே சீதை அந்த பர்ணசாலையிலேருந்து வெளியில ஓடி வரா. ஓடி வந்து ராமனை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். நல்ல வேளையே எனக்கு உயிர் வந்தது, உங்களை பார்த்துட்டே எனக்கு உயிர் வந்ததுன்னா. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகமோ பபூவ கிருஷ்ணா வைதேகி பக்தானம் பரிஷஸ்வஜே. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம், தம் திருஷ்டுவா பார்த்த உடனே அப்பாடி ராமன் உயிர் பழைச்சாரே, வந்துட்டாரே, நல்லபடியா நம்முடைய ஆசிரமத்துக்கு திரும்பிட்டாரேன்னு நினைச்சுக்கிறாளாம் சீதா பிராட்டி. சத்ருஹந்தாரம், மகரிஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம், என்ன பண்றது, என்ன நடக்க போறதோ தெரியலையே. மகரிஷிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியதுக்காக, அனுகிரகம் பண்ணணுமேங்கிறதுக்காக வந்துட்டாராம். மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்ணா வைதேகி பக்தாரம் பரிஷஸ்வஜே. மனசுல சந்தோஷம் ஏற்பட்டது, ராமனை ஆலிங்கனம் பண்ணிட்டா அப்படின்னா இல்லையா. அதனால இப்படி ஒரு குவளையா பீடத்தை வதம் பண்ணது, கம்சனை வதம் பண்ணது, இதுக்கெல்லாம் துல்லியம் என்னன்னா 14,000 ராட்சசர்களை நம்முடைய சக்கரவர்த்தி திருமகன் ஒத்தரா இருந்து யுத்தம் பண்ணி ஜெயிச்சானே, அதுக்கு சமானமானதுன்னு விட்டா.
அப்படி அனுபவிச்சிருக்கார் நம்முடைய உரையாசிரியர்கள்லாம். அதுக்கு பிறகு மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி பெருமாளை யார் காப்பாத்துறான்னா பெருமாள் தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கார். ஐயா குருநாதர் சொல்லுவார், உபன்யாசன சாதிப்பார், உடையவனுக்கு ஒரு முழுக்கு, உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு 9 முழுக்கு அப்படின்னு சொல்லுவார். உடைமைனா நமக்கு என்னன்னா சம்சாரத்துல ஒரு தடவை நம்ம பிறந்துடுறோம். பிறந்துட்டு நமக்கு நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன பண்ண போறோம், என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. நல்லது கெட்டது தெரியாது. எதுவுமே தெரியாம நம்ம பூலோகத்தை பிறந்துடுறோம். சகவாச தோஷத்தினால நமக்கு எல்லாம் எப்படி சத்சங்கமோ துர்சங்கமோ நமக்கு கிடைக்கிறது அது வழியாக போயிட்டு இருக்கோம். பெருமாள் என்ன பண்ணுவார், ஒருத்தன் ஜீவன் இங்க போயிட்டானே அவனை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக பெருமாள் ஒரு தசாவதாரம் பண்றான். அவனுக்கு 9 முழுக்கு 9 அவதாரம் பண்றானோ. ஒவ்வொரு அவதாரமா பண்ணி அவனை பிடிக்கணும், அவனை கரையேற்றணும்னு கடைசியில கூட அர்ச்சாவதாரம் பண்ணிட்டு ரங்கநாதன் ஏக பார்ஸ்வேன சயனம், ஒரு கையை உபதானமா வச்சுட்டு மற்றொரு கையை அப்படி நீட்டிட்டு சேனிச்சுட்டு இருக்கக்கூடிய திருக்கோலத்தில் நம்ம பெருமாள் எழுந்தோடி இருக்கார் இல்லையா. கோயில் அடிங்கிற திவ்ய தேசம் வந்தவன் நம்மளை பார்க்காம ஓடி போயிட போறானே, திருப்பி போயிட போறானேன்னு அவ்வளவு படியேறி வந்தவன பெருமாள் சேனிச்சுட்டே ஆக்குவான முத்திரையினால கூப்பிடுறார். உள்ள வாப்பா, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்படியா அந்த திருக்கை சேவையாகும். இப்படி பெருமாள் நமக்காக வேண்டி 9 முழுக்குன்னா அப்படி அவதாரம் பண்றான்னு அர்த்தம். 9 அவதாரம் பண்ணி 10 அவதாரம் பண்ணி நம்மளை பிடிக்கிறதுக்காக அவளை கட்டப்பட்டு மறுபடியும் மரபு பார்த்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறான் பெருமாள். இது ஒரு சுலபமா புரிஞ்சுக்கணும்னா ஒரு வைதிக பிராமணோத்தமன் ரொம்ப ஆச்சாரம் உடையவர். ஒரு புதுசா ஒரு ஆத்துக்கு வெளியூர் கிராமத்துக்கு வந்திருந்தார். அவர் கிணத்துக்கு இடத்துல தான் அவர் சந்தியாவந்தனம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவார். கிணத்தீர்த்தல் தான் அமுதி செய்வார். அப்படி இருக்கக்கூடிய வெள்ளி சொம்பு எடுத்துன்னு வந்திருந்தார். ராத்திரி வந்து இறங்கினோட சந்தியாவந்தனம் பண்ணணும்னு கிணத்துல தீர்த்தம் எடுத்து கை காலெல்லாம் சுத்தி பண்ணிவிட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணினார். பண்ணிவிட்டு தான் கொண்டு வந்து ஆகாரத்தை ஏதோ வச்சுட்டு சாப்பிட்டார். மறுபடியும் கிணத்துலயே அந்த கிணத்து மேல சொம்ப வச்சுட்டு மறந்து போயிட்டார். அப்படியே ஆத்துக்கு உள்ள போய் கிரகத்துல போய் படுத்து விட்டார். அந்த ஆத்துல காலமே பார்த்து சொன்னாலும் பார்த்து மாமி சொன்னாலும் சொம்ப காணுமே, உள்ளியும் சொம்ப காணும், கிணத்துலயும் சொம்ப காணுமேன்னா. அப்பதான் அவர் சொன்னாரா, நான் கிணத்து மேலதான் நேற்று ராத்திரி வச்சிருந்தேன் அப்படின்னாராம். அதுக்கு மாமி சொன்னாலும் கிணத்து மேல கொண்டு வைப்பாளா, கிராமாந்தரமா இருக்கு, உள்ள கொண்டு வைக்க வேண்டாமான்னு. நான் வச்சது வாஸ்தவம் தான், நான் அதுல ஜலம் இல்லாமல வச்சிருந்தேன் அப்படின்னாராம். ஏன்னா அவன் திருட வரவும் கையால் வேண்டா அந்த சொம்ப எடுக்க போறான். என் பாவம் தன் பவதி, அவன் ஏதோ வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக எடுக்க போறான். அப்படி பண்ண போறானா காணலன்னாராம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணினார், இந்த வைதிகர் கிணத்துல ஜலம் எடுக்கும்பொழுது அந்த சொம்பு உள்ள ஒதுட்டும். சொம்புங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னார். சொம்புங்கிறது உடைமை, இவருடைய உடைமை, இவருடைய வெள்ளி சொம்பு இவருடையது. அந்த சொம்பை உடையவன் இவர். அந்த சொம்பு உள்ள போடுறதுனால என்ன பண்ணார், ஒரு தடவை தான் அது ஒரு முழுக்கு முழுகி உள்ள ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் இவருக்கு கிணத்து நீச்சல் தெரிஞ்சவர். அந்த மாதிரி அவருடைய ஊர்லயே எடுத்து பழக்கம் உண்டு. அவருக்கு இருந்து கயத்தை பிடிச்சிட்டு கிணத்துல இறங்கிட்டார். இறங்கினா அவர் 9 முழுக்கு போட்டவருக்கு தான் சொம்பு எங்க இருக்குன்னு தேடி கையில கிடைச்சது. உடையவனுக்கு ஒரு முழுக்கு, உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு 9 முழுக்கு அப்படின்னு சொல்றது. நாமெல்லாம் பெருமாளுடையதான பக்ஷஸ்தலத்துல இருக்க வேண்டிய கௌஸ்துபங்கிற ரத்னத்தை இருக்க வேண்டியவா. மணிவரை சௌரேகே நித்யகிருத்யோபி ஜீவகாவூ கலுஷமதிரமிந்தன்னே கிங்கரத்வாதி ராஜ்யம். ஏதோ ஒரு வினை பெயர்னால இந்த பூலோகத்தை பறந்துட்டோம். மறுபடியும் அவரை அடையணும்னா அவர் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அதுதான் மறுபடியும் பெருமாள் அவதரிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த பெருமாளை யார் காப்பாத்துறா, மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. இது நான் சாமானியமான ஒரு கோட்டுக்கால் கட்டில நான் சொல்லிட்டேன். உண்மையான ஒரு ஆதிசேஷ தர்மத்தில் பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அதுதான் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். நம்ம ரங்கநாதர் கூட ஆதிசேஷனுடைய தர்மத்தில் படுத்துட்டு இருக்கார்.
அந்த ஆதிசேஷன் 5 விதமான குணம் கொண்டதான். இப்ப நான் சொன்ன பஞ்சசேனம்னு சொன்னேனே, ஆதிசேஷனுக்கு 5 விதமான குணம் உண்டு. அது பார்க்கறதுக்கு, இந்த ஆதிசேஷன் பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கும், பிரகாசமா இருக்கும். அதே மாதிரி ஆதிசேஷன் நம்ம மேல பட்டுடுச்சுனாலோ அதை நம்ம தொட்டு பார்க்கறதுக்கு ஒரு தடவை, எப்பயாவது ஒரு தடவை தொட்டு பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் சில்லுன்னு இருக்கும். அதோட உடம்பு குளிர்ச்சியா இருக்கும், மெத்துன்னு இருக்கும். அது இருக்கு வந்துடுச்சுனாலே சுகந்தம் வீசும். ஏதோ வாசனை வருதே, இங்க இந்த பக்கம் இருக்கோ என்னமோ அப்படின்னு தோன்ற மாதிரி அது போற இடமெல்லாம் சுகந்தம் வீசும். அதே மாதிரி அந்த ஆதிசேஷனுக்கு வெயில் காலத்துல சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி குளிர் காலத்துல ஒரு வெப்பத்தை கொடுக்கும். அது பெருமாளுக்கு உகப்பா இருக்கும். அதனால ஆதிசேஷ தல்பத்துல அது அகண்டி விரிஞ்சு இருக்கு இல்லையா, பெருமாள் பிறண்டு படுத்துக்கிறதுக்கும் சயனம் பண்ணிக்கிறதுக்கும் சௌரியமா இருக்கும். அதனால ஆதிசேஷ தல்பத்துல அவர் படுத்துட்டு இருக்கார். வியாக்கியானத்துல எழுதினா, திருவனந்தாழ்வான் மடியிலும் சேனை முதன்மையால் பிறப்பின் நிழலிலும் வைனதேயன் மீதும் இருக்கின்றதான தத்துவம். பெருமாள் எப்பேற்பட்ட தத்துவமா, ஆதிசேஷனுடையதான மடியில, ஆதிசேஷன் மடியில தானே, ஆதிசேஷன் அப்படி சுத்தின்னு இருக்கு, சுத்தி அப்படி படம் எடுத்து அப்படி நிற்கிறது, மடியில தானே பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. ஆதிசேஷனுக்கு அதுதான் மடி. இந்த மடியில படுத்துட்டு இருக்கக்கூடிய பெருமாளை காப்பாற்றணுங்கிறதுக்காக புஷ் 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 புஷ்ங்கிறது இல்லையா. மெய்யம் அமர்ந்த பெருமானை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ற திருமையங்கிற திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துல போய் பாடினா பாலையிலேயே தான் பெருமாள் அப்படியே சேவை சாதிப்பார். அந்த பெருமாள் மேல பார்த்தேன்னா அந்த 5 தர நாகம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தேன்னா அசுராலாம் ஓடுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து அந்த ஜுவாலை அக்னி பிழம்பு அவளை விரட்டும். பெருமாளை பாதுகாக்கிறதுக்காக விரோதிகள் வந்துட்டாக்க அந்த பெருமாள், அந்த ஆதிசேஷன் விஷத்தை கக்குமா, ஜுவாலையை கக்குமா, அவளை ஓடும்படியா பெருமாள் அப்படி காப்பாற்றக்கூடியவரா. அதனாலதான் திருவனந்தாழ்வான் மடியிலும் சேனை முதன்மையால் பிறம்பின் நடுவிலும், அன்னைக்கே சொல்லிட்டேன், செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் அப்படின்னு நம்முடைய ஆண்டாளுடைய மங்களாசாசனம். செங்கோல் பெருமாள், நம்பெருமாள் எங்க எழுந்தொழினாலும் செங்கோல் இல்லாம வரமாட்டார். ஒரு கால் செங்கோல் இல்லாத ஒரு வாகனமா இருந்தது அப்படின்னு விட்டா, ஒரு யானை வாகனம் போல ஒரு வாகனமா இருந்ததுன்னா செங்கோலை முன்னாடி ஒரு அர்ச்சகரை பிடிச்சிட்டே இருப்பார். பெருமாள் முன்னாடி செங்கோலை பிடிச்சிட்டு கிடுக்கிடுன்னு போவார். பக்கத்துல சீசரார் ஏழை பண்ணிட்டு இருப்பா, இந்த பக்கம் செங்கோலை பிடிச்சிட்டு அர்ச்சகரும் கூட ஓடுவார் பெருமாள் முன்னாடி. செங்கோல்ங்கிறது அருளப்பாடு பண்றது சர்வகாரிய துரந்தனான சேனை முதன்மையார் அப்படின்னு சொல்றது. பெருமாளுக்கு அருளப்பாடு பண்றது. அப்ப சீகாரிய துரந்தரன்னு பேர். அவர் சர்வகாரிய துரந்தரர். பெருமாளுக்கு சீகாரியம் போல, ஆச்சாரியாளுக்கு சீகாரியம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பெருமாளுக்கு சீகாரியம். அந்த ரோடு கரெக்டா இருக்கா என்ன ஏதுன்னு பாப்பா. இந்த ஊர்ல திவ்யதேசத்துல என்ன வழக்கம்னா தசமூர்த்திகள் அப்படின்னு எழுந்துள்ள பண்றா. பெரிய உற்சவ காலங்கள்ல அவர் கிடுக்கிட்டு போயிட்டு அவர் உள்ள வந்தவர் தான் பெருமாள் எழுந்துள்ளுவர். அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. எங்கூர் பக்கமெல்லாம் மன்னார்குடியில ராஜகோபால சுவாமிக்கு அங்கெல்லாம் சேனை முதன்மையாரே வருவர். பல்லக்கில் ஏழை பண்ணிட்டு வந்து அந்த வீதியை ஒரு ரவுண்டு போயிட்டு வருவா. அங்கங்க வரி கொடுத்து அந்த தேவதைகளுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வருவா. அப்புறம் தான் பெருமாள் எழுந்துள்ளுவர். அந்த சமயத்தை ஏதாவது வீதியில் ஏதாவதுனா கூட தெரிஞ்சு போயிடும். பெருமாள் புறப்பாடு நிறுத்திடுவா. ரோடெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் சீகாரிய துரந்தரன்னு பேர். அப்ப அந்த சேனை முதன்மையாருடைய பிரம்பு, அந்த பிரம்பு இருக்க ரங்கநாதர்கிட்ட அவர் தான் விஸ்வக்சேனருடையதான அம்சம். அந்த பிரம்புடைய நிழல்ல இருப்பாராம். வைனதேயனுடையதான சிறகுல அந்த நிழல்ல இருப்பாராம். மேலால் பறந்த வெயில் காப்பான் எனதை சிறுவன் சிறகென்றும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே. நாச்சியார் ஆண்டார் அனுபவிக்கிறான். விருந்தாவனத்துல கண்டேன். அப்படிப்பட்டதான பெருமாள் நம்ம ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எப்படி எழுந்துள்ளி இருக்க. இருளிடிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி, இருளிடிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி, இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவு அரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி.
இருள் இனிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி. அந்த ஆதிசேஷன் அப்படி எழுந்திருக்கார் இல்லையா, இருள் இனிய. இருள் இனியன்னா இருள்னா வெறிச்சுன்னு ஓடும்படியா அந்த பிரகாசம், அந்த சுடர் மணிகள் இருக்கு. ஆதிசேஷனுடைய அந்த ரத்னகரமான மணி, அந்த மணி இருக்கிறதுனாலயே இருட்டெல்லாம் இருக்கிற இடம் தெரியாத போயிடுறதுதான். சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி, அந்த நாகத்து மேல இப்படி திருமண் மாதிரி இருக்கும். இனத்துத்தின்னு குலசேகர ஆழ்வாருடைய மங்களாசாசம். இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த சகஸ்திர சகஸ்திர 1000 தலைகள் கொண்ட நாகமா. அனந்தம்னு சொல்றோம் இல்லையா, அனந்தம்ங்கிற சப்தத்துக்கு 1000ன்னு ஒரு அர்த்தம், அனந்தம்னா எண்ண முடியாதுன்னு ஒரு அர்த்தம். அன்னைக்கே நாம அனுபவிச்சோம் அனந்தாவை வேதாகா அப்படின்னு. வேதம் அனந்தம், அனந்தாவை நாமா, பெருமாளுடைய நாமா அனந்தம். ஏகதேசம் எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிவனம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவு அரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அரவு அரசன். அரவுன்னா பாம்பு, பாம்புக்கெல்லாம் ராஜா யாரு? ஆதிசேஷன். திருவனந்தாழ்வான் அப்படிங்கிறது. அதனால அரவரசர் பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையமேவி அந்த பெருமாள் எங்க படுத்துட்டு இருக்காரு? திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி இறை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி. திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி, ரெண்டுக்கும் காவிரி சூழ்ந்து இருக்கு. தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருட. ஒரு காலத்துல ரங்கநாதனுடைய திருவடிவாரத்தை அப்படி தழுவிட்டு போச்சான் காவேரி. அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் நிறைய வீடு வாசல்லாம் வந்துட்டு இல்லையா, அதனால பெருமாளுடைய திருவடிவாரத்தை அதை தொட்டுட்டு போச்சான். அதனாலதான் அப்படி பாசுரம் பண்ணியிருக்கார். திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி. இந்த பொன்னியாருன்னா நம்ம கொள்ளோம், காவேரி ஓடுறாள் அவ. தென்னீர் பொன்னி திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும். அந்த பள்ளி கொள்கின்றதான கருமணி, கருமணியை கோவளத்தை கண்டுகொண்டு என் திருவடியை அடிவருட, திருவடியை வருடிட்டு போதுதான், அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோவளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே. குலசேகர ஆழ்வார் சொல்ற, இப்படி படுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷ தர்மத்துல சேனிச்சுட்டு இருக்கக்கூடிய ரத்தனங்களுக்கு, இந்த ரத்னாகரமான நம்ம ரங்கநாதன் இருக்காரு, ஜொலிச்சுட்டு இருக்காரு, பிரகாசமா இருக்காரு, 2 தூணுக்கு மத்தியில இருக்காரு, ஆதிசேஷ தர்மத்தில் எழுந்துள்ளி இருக்காரு. ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ண பெருமாளாச்சே, அந்த பெருமாளை சேவிக்கணுமே சேவிக்கணுமே. என்னைக்கு நான் போய் சேவிக்க போறேன் ரங்கநாதனை, என்னைக்கு ரங்கநாதனுடைய சேவை கிடைக்கும்னு கதறாராம். உஷ்யதேயஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே உஷ்யதே யத்ர நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரோ. ரங்கா, உன்னை பார்க்கறதுக்கு நான் என்னைக்குமா வரப்போறேன், நீ என்னைக்கு சேவை கொடுக்க போற அப்படின்னு பெருமாள் அழகாரம். அவர் பண்ண பாசுரம்னால் பெருமாள் திருமொழின்னு சொல்றது. அப்படி அந்த அத்தனை அந்த 5 விதமான குணங்களும் அந்த ஆதிசேஷனுக்கு இருக்குமா. அதெல்லாம் இங்க ஆண்டார் அனுபவிக்கிறார். மெத்தென்ற பஞ்சசேனத்தின் மேலேறி கொத்தகர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், கொத்தகர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் வைத்தடங்கள் நீனாய். இப்படி நப்பினியை வந்திக்கிறார். கொத்தலர் கொத்து கொத்தாக சுகந்தமான மலர தலையில சூட்டிட்டு இருக்காள். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், அவன் மேல நீ படுத்துட்டு இருக்கிய கிருஷ்ணா, வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், நீயாவது பதில் சொல்லக்கூடாதா? மலர் மார்பா அப்படின்னு ஒரு பதம் போட்டான். பெருமாளுக்கு ஏது மலர்ச்சி? பெருமாளுக்கு மலர்ச்சி என்ன? ஏன்னா சகஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது அவிகாராய சுத்தாய
அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே அவிகாராய சுத்தாய விகாரம் இல்லாதவன் எம்பெருமான். அவனுக்கு ஏது அவிகாரம்? விகாரம் இல்லாதவன் அவிகாராய சுத்தாய. அப்ப மனசுங்கிறது விரிவடையுமா? மனசு சுருங்குமா? அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆழ்வார் சாய்ச்ச நம்மாழ்வார் வாசூனா சுடருடம்பாய் மலராது குவியாது மாசூனா ஞானமாய் முழுதுமாய் முழுதி என்றாய். வாசூனா சுடருடம்பாய். பெருமாளுடைய திவ்ய திருமேனி குறைஞ்சது, வளர்ந்தது. அவருடைய மனசு குறைஞ்சது, சின்னதா போச்சு, விகசிச்சது. அவருடைய புத்தி குறைஞ்சது, பிரகாசிச்சதுங்கிறது கிடையாது. எப்பொழுதுமே பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அவிகாராய சுத்தாய நித்யாய நித்தியம் இருக்கிறவன் சாஸ்வதம். நித்யாய பரமாத்மனே ஒரே ரூபந்தான். சதைக்க சதை ஏக ரூபாய ஒரே ரூபத்திலேயே பகவான் விராட் புருஷனா இருக்கான் இல்லையா? பழைய காலத்துல விராட் புருஷனா இருக்கான். அத்தனை அண்ட சராச்சரங்கள் அவனுடைய வயிற்றுக்குள்ள போகுது. அத்தனையும் வயிற்றுக்குள்ள விழுங்குறான். திரும்பி அப்படியே சிருஷ்டி பண்றான். திருமங்கையாளர் அனுபவிக்கிற பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து அவனே அகஞானம் உண்டு விழுந்தான். அவனே அமுதுண்டு விழுந்தான் அளந்தான். அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே சொன்னார் இல்லையா? உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே. அப்பா உலகத்தையும் சர்வலோகத்தையும் உண்டுடுறான் இல்லையா விராட் ரூபத்துல? எத்தனை தலை இருக்குன்னு தெரியலையே, எப்பேற்பட்டதான திவ்ய திருமேனி இருக்குன்னு தெரியலையே. அர்ஜுனா உனக்கு நான் காமிக்கிறேன்பா, என்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறேன்னு சொன்னா சரின்னா கிடுகிடு அப்படியே விஸ்வரூபம் எடுத்துக்கலாம். ஆடியட சங்கும் வில்லுமெட திசை பாடியட தண்டும் வாருமெட அண்டம் ஓடையட முடி பாதமெட அப்பன் ஓடியட உலகம் கொண்டவாரே. இப்படி எடுத்தா வாமனாவதாரத்துல அந்த மாதிரி அப்படியே கிடுகிடு விஸ்வரூபம் எடுக்கிறான். பல தலைகள் இருக்கு, பல வாய், பல திருக்கண்கள் இருக்கு. அந்த நடுவில் இருக்கக்கூடிய வாய் இப்படி ஆறு திறக்கும் போது அத்தனை அண்ட சராச்சரங்கள், எல்லா மிருகங்கள், பட்சிகள் எல்லாமும் உள்ள போறதான். அத்தனையும் அப்படி பார்க்கிறான், விஸ்வரூபத்தை பார்க்கிறான். கிருஷ்ணா நீ எங்க இருக்கேன்னு தெரியப்பா, கிருஷ்ணா நீ எங்க இருக்க, கிருஷ்ணா 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 அப்படின்னு கதர்தான் அர்ஜுனன். என்னங்க அர்ஜுனா, உனக்காகத்தான் நான் விஸ்வரூபம் எடுத்திருக்கேன், எனக்கு தெரியலையா உனக்கு? நான் எங்க இருக்கேன்னு தெரியலையா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறான். அப்பதான் ஞாபகம் வருது, அப்பா அர்ஜுனா உனக்கு விஸ்வரூபம் காமிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினாலே நான் விஸ்வரூபம் எடுத்துட்டேன். ஆனா அந்த விஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய ஒரு திவ்யமான கண்ணை நான் அவனுக்கு கொடுக்க மறந்து போயிட்டேங்கிறான். கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், இப்ப நான் கண்ணை கொடுக்கிறேன், என்ன பாரு. திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு திவ்யம் ததாமி. திவ்யமான நேத்திரத்தை கொடுக்கிறேன் அர்ஜுனா, இப்ப பாரு. அந்த கண்ணை கொடுத்த உடனே பார்க்கிறான், பயந்து போயிட்டான் அர்ஜுனன். யாருன்னு தெரியலையே, நீ கிருஷ்ணனா, நீ யாரு வந்திருக்கிறது, தெய்வமா, என்ன தெய்வம் என்னன்னு தெரியலையே, நீ வேண்டாம், நீ இந்த ரூபத்தை நீ மாத்திக்கோ. தேனைவ ரூபேன சதுர்புஜேன தேனைவ ரூபேன சதுர்புஜேன. சதுர்புஜத்தோட நீ கிருஷ்ணனா இருந்தியே, எனக்கு அந்த ரூபத்தோடய நீ வந்துடு கிருஷ்ணா, எனக்கு இந்த ரூபம் எனக்கு வேண்டாம்னு பிரார்த்திச்சுட்டான் கை கூப்பிட்டு. அதனால அவன் காமிக்கணும் இல்லையா? பெருமாளுக்கு மலர்ச்சி கிடையாது. பெருமாள் மலர்ச்சின்னா விகாசம் சொல்றது. மலர்ச்சிங்கிறது விகாசம், விகாசமும் கிடையாது, சுருங்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை மலர்மார்பான்னு சொல்றாளே அப்படின்னா, யார் இடத்துல படுத்துட்டு இருக்கான், யார் மேல படுத்துட்டு இருக்கான். அதனால பிராட்டியுடையதான நப்பினை எடுத்துட்டு அவ்வளவு சந்தோஷமா அவருடைய மலர்ச்சி மலர்ந்து இருக்காள்.
மலர்ச்சி ஏற்படுறதாம். அதுக்கு வியாக்கியானத்தில் எழுதினா யசோதையுடைய கயிற்றுக்கு அலர்ந்ததான திருவுதரம். யசோதை கட்டணும்னு நினைச்சாரு கிருஷ்ணனை. கிருஷ்ணா நீ வந்துடுறாவது எங்கேயோ ஓடுறான், கயிறு எடுத்துட்டு வரா, கட்டணும் கட்டணும் கட்டி விடுறேன் பாரு, அப்பதான் நீ பால் தயிர்லாம் ஒண்ணு பண்ணாம இருப்ப, வண்டியை சாப்பிடாம இருப்ப அப்படின்னு கயிறை தூக்கிட்டு ஓடி வரா. ரெண்டு அங்குலம் குறையுது. அவன் அங்க இருக்கிறான். சரி வேற கயிறு எடுத்துட்டு வரட்டு, வேற கயிறு எடுத்துட்டு வந்து தோழி கிட்ட சொல்றா. அந்த கயிறை முடிச்சு போட்டு மறுபடியும் வந்தா அவன் கிட்டக்க போறது மறுபடியும் 2 அங்குலம் குறையுது. வேர்த்து கொட்ட இப்படி 2 அங்குலம் குறையறதே நினைச்சிட்டு இருந்தா அம்மாவுக்கு உள்ள துரத்தி வேர்த்து கொட்டுறது. கண்ணன் நினைச்சிட்டானா அம்மாவா நம்ம ஏன் இப்படி பாடுபடுத்துறோம், அம்மாவை பாடுபடுத்த வேண்டாமே, நாமே இடுப்பை கொண்டு போய் காமிப்போமேன்னு இடுப்பை காமிச்சுட்டு அம்மா கட்டிடவில்லைன்னு கொண்டு போய் இடுப்பை நீட்டுறது. அதுக்கப்புறம் தான் அவளால கட்ட முடிஞ்சுட்டான். 2 அங்குலம் ஏன் குறைஞ்சதுன்னா பகவரெல்லாம் எழுதினா ஞானம் பக்தி. ஞானம் வேணும் இல்லையா? அவனை அடையணும்னா ஞானம் வேணும். ஞானத்துக்கு மூலதனமான பக்தி வேணும். அவன் இடத்துல மகா விசுவாசம் வேணும். அவன் காப்பாற்றுவான்கிற விசுவாசம் வேணும் இல்லையா? அந்த அப்படி இடுப்புக்கு வளர்ந்து அலர்ந்ததான அந்த இடுப்பு, கயிற்றுக்கு அலர்ந்ததான அந்த இடுப்பு, வியாக்கியாதாக்கள் எழுதுறா நப்பின்னையுடைய தனபாகத்துக்கு திருமார்பு அதனாகோ என்கிறார். நப்பினை எடுத்து சந்தோஷமா இருக்கானே, அப்ப திருமார்பு வந்து அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காதா? அதனால தப்பு இல்லை. நம்முடைய மனசு மறந்துருக்கு இன்னைக்கு அப்படின்னா வேற ஒரு காரணமா சொல்லுவான் மனுஷா எல்லாம். எனக்கு மனசு இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னா பகவத் குணத்தை கண்டுட்டு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னா தோஷம் கிடையாது. வேற ஏதோ ஒரு அல்ப போகத்தை அனுபவிச்சுட்டு எனக்கு மனசு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மறந்து இருக்கு மனசு அப்படின்னா அது மனுஷாளுக்கு தான். அதைத்தான் எழுதினா கர்மவசத்தால ஏற்படும் மலர்ச்சி இல்லைன்னு எழுதினா. பெருமாளுக்கு ஏற்படக்கூடிய மலர்ச்சி என்னன்னா கர்மவசத்தினால ஏற்படக்கூடிய மலர்ச்சி இல்லை. நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா கர்மவசத்தினால கர்மால எவ்வளோ எப்பயோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதை அனுபவிச்சுட்டு போட்டு பெருமாள் சந்தோஷம் அல்ப சந்தோஷத்தை கொடுக்குறாரு. ஞானிகள்லாம் சந்தோஷம் படுறது துக்கம் ரெடியா இருக்கு. துக்கம் வந்துடுது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஒரு சந்தோஷமா இருக்கிற சமயத்துல ஒரு கஷ்டம் யார் மூலமாகவும் வருது. உடனே மறுபடியும் அப்படியே தொந்து போய் உட்காந்து கஷ்டத்தை கொடுத்துட்டியே பெருமாளே ரங்கநாதன், கொஞ்ச நாளை சந்தோஷமா இருந்தேனே மறுபடியும் எனக்கு துக்கத்தை வந்து கொடுத்தேன் எனக்கு அப்படின்னு பெருமாள் திரும்ப பண்ணி நாளைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன் அப்படின்னு மறுநாள் நாளைக்கு வேற ஒரு விஷயம் பண்ணணும் சந்தோஷத்தை கொடுக்குறேன். இப்படி சந்தோஷமும் துக்கமும் மாறி 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 வருது இல்லையா? பெருமாளுக்கு அப்படி இல்லையா? இச்சாகிரஹீதமான அவதாரங்கிறார். இச்சையினால பெருமாள் நான் நினைச்சுட்டானா பெருமாள் அவதாரம் பண்ணுவான். இச்சையினால இச்சாகிரஹீதமான அவதாரம். அதனால அவனுக்கு அப்படி கிடையாது. சரி, அந்த சயனம் இருக்கே அந்த கட்டிலுக்கு ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னா வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறா. ஆண்டாள் வெளியிலிருந்து கேட்கிறாளாம், புத்திராதிகள் துவைக்காத படுக்கை புத்திராதிகளுக்கு அசைக்கியமினே அப்படின்னு வியாக்கியானம். புத்திராதிகள்னா நம்ம வந்து ஒரு புது கட்டில் வாங்கி வந்து போட்டுட்டான்னு வச்சுக்கோ. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிற காலத்துல எல்லாரும் அம்மா அப்பாவோட அவாவா தாத்தா பாட்டியோட குழந்தை பேரமை தொழுக்கக்கூடிய காலத்துல ஒரு புது கட்டில் ஒண்ணு வாங்கிட்டு போட்டு அதுக்கு மேல குஷன் ஆச்சரியமான ஒரு மெத்தை, அந்த டென்ல மெத்தன்னு வச்சுக்கோ. வாங்கி போட்டா வயசானவா 2 பேர் இருக்கா படுத்துக்கிட்டோம்னா அவ முதல்ல ஓடி போய் படுத்துப்பாளா? அந்த ஒண்ணு நம்ம குழந்தை பேரம் பேத்தியாலும் ஏறி போய் உட்காரும், ஏறி உட்கார் விளையாடும். அவ அம்மா சொல்லுவா தாத்தா பாட்டிக்கு வாங்கி இருக்கு இறங்கடாக்குற அப்படின்னா அவ என்ன சொல்லுவா, குழந்தை தானடா, குழந்தைக்கு இல்லாத எனக்கு என்னடா, எனக்கு என்ன கட்டில் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதை அப்படியே வியாக்கியானம் எழுதியிருக்கா. புத்திராதிகள் துவைக்காத படுக்கை பித்ராதிகளுக்கு அசக்கியமிலே. பெரியவாளுக்கு வந்து அசக்கியமாச்சே. ஆண்டாள் சொல்றா, நான் வந்து அந்த நீ கட்டில உள்ள கோட்டுக்கால் கட்டில படுத்துட்டு இருக்கியே, நீங்க எல்லாம் பெரியவாளாச்சே, நாங்கெல்லாம் குழந்தைகளாச்சே, நாங்க அந்த கட்டில வந்து தொகைச்சாதானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அதனால எங்களை விட்டுட்டேன்னு கேட்கிறான். நீங்க இருந்து மட்டும் சேனிச்சுட்டு இருக்கேளே அப்படின்னு கேட்கிறான். அதனால இது ஒரு வியாக்கியானத்துல அப்படி அனுபவிக்கிறா. மலர்மார்பா கிருஷ்ணா, மலர்ந்திருக்கக்கூடிய திருமார்பை உடையவனே ஏதாவது பதில் சொல்ல. இங்க எது கேட்கிறேனே பதில் சொல்லேன்னா கிருஷ்ணன் வந்து கம்முன்னு இருந்துட்டான், பதிலே சொல்லல, மசாடியே இருந்துட்டான். உடனே அடுத்தது நப்பினிட்ட போறா. ஆண்டா நப்பினிய கூப்பிடுறா. கண்ணீனாய் நீயும் மணாளனை, கண்ணீனாய்
நீயுன்மனாளனை எத்தனை போதும் துகில் எழ ஒட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவாற்ற கில்லாயால் எத்தனை ஏனும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் வந்து தகவேலோதமும் பாவாய் தத்துவம் வந்து தகவேலோதமும் பாவாய் முத்து விளக்கேறிய மைத்தடங்கண்ணினாய். அந்த நப்பினியை கூப்பிடும் பொழுதே மைத்தடங்கண்ணினாய் தான். ஏன்னா அவளோட கண்ணில் வந்து அழகா மையிட்டு இருக்கா, மையிட்ட கண்களை உடையவளே. அதனால ராமாயணத்தை அனுபவிக்கிறார் இல்லையா, அசிதேட்சனா மையிட்ட கண்களை உடைய சீதையை சொல்றார். ஆஞ்சநேயன் எல்லா இடத்துலையும் தேடுற சீதா பிராட்டியை காணலையே. உடனே அவருக்கு ஞாபகம் வந்துதான், நாம மகேந்திர பர்வதத்திலேருந்து நம்ம புறப்படும் பொழுது எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரத்தை சொன்னோம். சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேभ्यश्च அஞ்சலிம் கிருத்வா சகாத கமனே சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேभ्यश्च அஞ்சலிம் கிருத்வா சகாத கமனே சூரியனுக்கு நமஸ்காரத்தை பண்ணோம், மகேந்திரனுக்கு நமஸ்காரத்தை சொன்னோம், வாயு தேவனுக்கு என்னுடைய தகப்பனாருக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சோம். எல்லாருக்கும் சொன்னோமே, தனியா பெருமாள் பிராட்டிக்கும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவிக்கலையே, அந்த தாயாருக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவிக்கலையே, அதான் தாயார் நமக்கு தென்படலையோ என்னமோ அப்படின்னு மனசுல கவலை வந்து கையை கூப்பினாராம். நமோ துநாமாய லக்ஷ்மணாய நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிவேப்யः நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யः. கை ரெண்டுத்தையும் கூப்பினார். நமோஸ்து ராமாய, லக்ஷ்மணனோடு கூடிய ராமனுக்கு என்னுடைய நமஸ்காரம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய. இந்த தேவிக்கு எந்த தேவியை நான் தெரிந்து வந்தேனோ, எந்த தேவியை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சமுத்திரத்தை தாண்டினேனோ, எந்த தேவியின் பொருட்டு ராமன் இங்க வந்திருக்கிறாரோ, எந்த தேவியின் பொருட்டு ராமலட்சுமணா 2 பேரும் இங்க வந்திருக்காரோ, எந்த தேவியின் பொருட்டு சுக்ரீவன் என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரோ, அதனால அந்த தேவிக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதனால நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனக ஆத்மஜாயை. ஜனக ஆத்மஜாயை அப்படின்னு ஒரு விசேஷமா ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஏன்னா ஜனகனுடைய ஆத்மஜாயின்னு ஏன் சொல்லணும்னா, ஜனகனுக்கு எப்படி அம்மா விராட்டி சீதாதேவியே நீங்க எங்க இருக்கிறீங்களோ தெரியாது, என்னுடைய சக்தியினால உங்களை நான் தேடி கண்டுபிடிச்சிருவேங்கிற எண்ணத்துல வந்துட்டேன். இப்ப நான் தோத்து போயிட்டேன். எனக்கு வந்து என்னுடைய சக்தியினால உன்னை கண்டுபிடிக்க முடியலம்மா. தாயே நீனே அனுகிரகம் பண்ணு, நீ அனுகிரகம் பண்ணிட்டாதான் நான் உன்னை கண்டுபிடிக்க முடியும். அந்த சக்தியை குருன்னு கேட்கிற மாதிரி இருந்துதான் ஜனக ஆத்மஜாயின்னு சொல்லக்கூடிய பதம்னு எழுதுறார் வியாக்கியாதார்கள். அதனால நீனே ஜனகனுக்கு எப்படி நீ குழந்தையாக தங்க கலப்பைக்கு பக்கத்துல யாகபூமிய நோண்டும் பொழுது, யாகபூமிய குடி பறிக்கும் பொழுது தானே நான் இங்க இருக்கேன் எப்படி காண்பிச்சுட்டு ஜனகனுடைய குமாரத்தியாக வந்தியோ, அதே மாதிரி எனக்கு தேவியே நீ எங்க இருக்கேங்கிறது எனக்கு காண்பிச்சு கொடு. என்னால எங்க இருக்கேன்னு தெரியலம்மான்னு அழறாராம். அதனால நமோஸ்து ருத்ரேந்திர யமானிவேப்யः நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யः அப்படின்னு பிரார்த்திச்சுட்டாலும். பிரார்த்திச்சுட்டது மட்டும் உடனே பிரார்த்திச்சுட்டு முடிஞ்சிட்டார். அதான் பிரார்த்திச்சு முடிச்சிட்ட பிறகு கடைசியில பார்த்தீங்கன்னா ராமனை போய் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லும் பொழுது கம்பன் அனுபவிக்கிறார். கம்பன் சொல்ற கண்டனன் கற்பி
கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டனல் கற்பினுக்கு அணியை கண்களால். ஏன் ரெண்டு இடத்துல கண்டேன் அப்படின்னு சொன்னாலே கண்ணால தானே பார்க்க முடியும். கண்டேன் கற்பினுக்கு அணியைன்னு சொல்லிட்டா கற்பினுக்கு அணி சீதா பிராட்டி தானே. நீ அவருடைய மோதிரத்தை கட்டி கொடுத்து ஆஞ்சநேயா நீ போருக்கு போகக்கூடிய மார்க்கத்துல எங்கேயாவது என்னுடைய தேவியை நீ பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தருணம் ஏற்பட்டதுன்னா அந்த மோதிரத்தை அவர் இடத்துல குடு, என்னுடைய ஞாபகமாக குடுன்னு ஒப்படைச்சாரு. இப்ப இவர் தானே அமைச்சிருக்கார். கற்பிணி கழினா சீதம் தெரியாதா ராமனுக்கு? மறுபடியும் ஏன் கண்களால்னு போடணும் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? எதுக்கு மறுபடியும் கண்களால்னு போட்டார்னா ஆஞ்சநேயுடைய கண்கள்னால அவரை கண்டுபிடிக்க முடியல, அதுல தோத்து போயிட்டார். சீதையுடைய கண்ணை வச்சு கண்டுபிடிச்சாராம். சீதைக்கு என்ன கண்ணுன்னா அசிதேக்ஷனா, அவங்களுடையதான திருக்கண்கள், மயிட்டதான திருக்கண்கள். மைத்தடங்கண்ணீனாய், மைத்தளம் கண்ணு, மைத்தளம் கண்ணி இல்லையா? அந்த கண்ணை வச்சு அந்த திருக்கண்களை வச்சு இவள்தான் சீதைன்னு கண்டுபிடிச்சாலும் அவருடைய கண்களாலேயே அவளை கண்டுபிடிச்சேங்கிறது இல்லையா? அதனால இங்க அனுபவிக்கச்சே மைத்தளம் கண்ணினாய் அப்படிங்கறச்சே உள்ள இருக்கிற கூப்பிடுறார் நெப்பின்னைய. நீ வந்து மைத்தளம் கண்ணியாச்சே, அவதான அவதாரம் பண்ணிருக்கா. எல்லாருமே இப்ப தாயார் தானே. மைத்தளம் கண்ணினாய் நீயும் மணாளனை, உன்னுடைய மணாளனை எத்தனை போதும் துயிரழ ஒட்டாய்கான். எப்பொழுதும் நீ அவளை எவ்வளவு நாடியானாலும் நீ எழுப்ப மாட்ட. துயிரழ ஒட்டாய்கான் எத்தனை ஏதும் பிரிவாற்ற இல்லாயா, எத்தனை போதும் துயிரழ ஒட்டாய்கான் அப்படின்னு ஒரு பதம் போட்டா இல்லையா? நீதான் எழுப்ப மாட்டேங்கிற. கிருஷ்ணன் நீ எழுப்பி இருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லலாம் போலி நீ எழுப்ப மாட்ட. ஏன் தெரியுமா? சித்திரக்கூடம்ங்கிற இடத்துல ராமலட்சுமணால் சீதா பிராட்டி 3 பேரும் வனத்துக்கு புறப்பட்ட பொழுது சித்திரக்கூடத்துல ஆச்சரியமான நதி ஓடுறது, மந்தாகினி நதி. அந்த சித்திரக்கூடத்துல நதிக்கரையில இருக்கிறதுனால ராமனுடைய வழியில சீதை கொஞ்ச நாடி படுத்துட்டு இருந்தாலும் ஏகாந்தமா. கொஞ்ச நாடி சீதை பேசிட்டு இருந்தா. அப்புறம் சீதை கொஞ்சம் கண்ண சொன்னா. அப்புறம் சீதை எழுந்து உட்காண்டா. ராமனை சுவாமி நீங்க கொஞ்ச நாடி படுத்துக்கோன்னா ராமன் படுத்துட்டார். படுத்துட்ட பொழுது ஒரு காக்கை மரத்து மேல வந்து உட்கார்ந்தது. அந்த காக்கை பார்த்தா ராட்சத காக்கை, ராட்சத அசுர காக்கை மாதிரி இருக்கும். அந்த காக்கை என்ன பண்றது? தாயார வந்து தீண்டுறது. காக்கை வந்து நம்மள கொத்துவானே, வேற ஏதாவது ரூபத்துல ஏதாவது வந்துருக்குமா என்னன்னு அவளுக்கு பயம். அவளும் ஏதோ கையாலையும் அதுல எத்தனை தடவை விரட்டுவோம். விரட்டி பார்த்தா இந்த காக்கை அரட்ட போதுதான் தெரியல. ஏன்னா இவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆஞ்சநேயன் இடத்துல இந்த நிகழ்ச்சியை சொல்றா. சித்திரக்கூடத்தில் நடந்த விஷயத்தை ஆஞ்சநேயன் இடத்துல சொல்றா சீதை. சொல்லும் பொழுது வியாக்கியானத்தில் எழுதுறா, தூது வந்த குரங்கிடம் அழுகிறாள். இது வியாக்கியானம். இது எப்ப நடந்தது? சித்திரக்கூடத்துல ஆரம்பத்திலேருந்து வரக்கூடிய இடத்துல நடந்தது. அது அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்து 14 வருஷத்துல எடுத்து ஒரு 10 வருஷமாவது ஆயிருக்கும். அப்ப நடந்ததை வச்சுட்டு இவன் அவர் அன்னைக்கு எழுப்பிட்டேனே, அன்னைக்கு ராமரை தூக்கத்திலிருந்து எழுப்பிட்டேனேன்னு இன்னைக்கு அழறாலும் ஆஞ்சநேயனை பார்த்து அசோக இடத்துல. நாங்க சொல்லும் பொழுது அந்த காக்கை வந்து தீண்டித்து விரட்டினா, அவளால விரட்டினாலும் அழுத போதாது. இப்ப திருமேனியிலேருந்து குருதி ரத்தம் வந்து சிந்தும் பொழுது அத ராமனுடைய திருமேனியில பட்டுடுத்தோம் திருமுக மண்டலத்துல. உடனே எழுந்து விட்டார். எழுந்து யார் இந்த காரியம் பண்ணது? யார் 5 தலை நாகத்துல விளையாடுறது? நாகத்திட்ட யாராவது விளையாடுவாளா? யார் இந்த காரியம் பண்ணது? யாருக்கு இந்த தைரியம் வந்தது அப்படின்னு கேட்கறது. சீதா பிராட்டி பயந்துட்டே ஒரு அனாவசியமா நம்ம திருவேணியில நோவு வந்தா பரவாயில்ல, அந்த ஒரு பட்சியை காமிக்கணுமே மதம் விட போறாளேன்னு அப்படியே சோகமா கருணையோடு அதை உட்காந்து இருக்கு பாருங்க அப்படின்னு அந்த பட்சி பண்ண காரியம் தான் காமிக்கிறாள். உடனே ராமன் பார்த்த அந்த தான் எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் அமர்ந்திருந்ததுலேருந்து ஒரு தர்பாசனத்திலிருந்து ஒரு தர்மத்தை எடுத்து அப்படி அப்படி அந்த அதை தூக்கி அந்த காகத்தை தூக்கி வீசி எறிஞ்சார். அது பிரம்மாஸ்திரமா பழுந்தது. பிரம்மாஸ்திரமா துரத்த ஆரம்பிச்சது. காக்கா பறக்கிறது, கிடுகிடுன்னு பறக்கிறது. அவன் இந்திரனோட பிள்ளை. அவனுக்கு பேர் ஜெயந்தன்னு பேர். புத்தி பாருங்க, குலத்துல நல்ல குலத்துல பிறந்தாலும் நல்ல புத்தி இருக்கணும் இல்லையா? இந்திர வம்சத்துல பெருமாளுடைய அனுகிரகம் என்னன்னா தேவர்களுக்கு குழந்தையா இருந்தாலும் தேவரா இருக்கணும் இல்லையா?
அசுரனுக்கே குழந்தையா பிறந்தது பிரகலாதன். ஆழ்வானா போயிடுது, பிரகலாத ஆழ்வான்னு சொல்லபடியா. இவன் தேவனுக்கு பிறந்தான், இந்திராதி தேவனுக்கு குழந்தைவன், இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன்னு பேர். ஆனா குணம் வேற விதமா இருக்கு, அசுர குணமா இருந்தது. அதனால இதுக்கு பேர் காக்காசுரன்னு பேர் வந்துருக்கு குணத்தினால. அதனால அந்த மாதிரி குணத்தினால பேர் வந்துருக்கு. உடனே இந்த காக்கா கடற்கடந்து ரெக்கையை அடிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் ஓடுறது இந்திரன் கிட்ட வராதுட்டான். சசிதேவி சொன்னா, நீ என் பிள்ளையே இல்ல, நீ ராம அபராதி, ராமர் இடத்துல நீ அபச்சாரப்பட்டிருக்க. பிரம்மா கதவை சாத்தி விட்டார், ஒத்தனும் சேர்க்கல, சிவபெருமான் கிட்டக்க வராது. நீ ராமர் இடத்துல அபச்சாரப்பட்டிருக்க, நீ கிட்டக்க வராது. எங்குமே போறதுக்கு வழி இல்லாதபடிக்கு வேற வழி இல்லாம தொப்புன்னு ராமனுடைய திருவடி வார்த்தையை வந்து விழுந்துதான். சரணாகதி பண்ணிக்கணும்னு விழல, அவையும் கேட்டு தப்பு பண்ணிட்டமேன்னு கேட்டு விடல, போனாமனான்னு வேற வழி இல்லாம கதி இல்லாம வந்து விழுந்தது, மறக்க முடியாதபடிக்கு. விராட்டி என்ன பண்ணா, வேத புராணத்துல சொல்றா, விராட்டி என்ன பண்ணா, சீதா பிராட்டி அந்த காக்கையை பிடிச்சி ராமனுடைய திருவடி வாரத்துல கொண்டு வந்து வச்சு அந்த மூக்கு அங்க இருக்கிற மாதிரி வச்சு, அண்ணா சரணாகதி பண்ணிக்கிறது பாருங்க, மன்னித்து விட்டுருங்கோ அப்படிங்கிறாளா. கருணாவிம ரூபிணி இல்லையா. வால்மீகி அனுபவிக்கிறார். சபித்ரா ஜபரித்யக்தா சுரைஸ்த மகரிஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதகா சதம் நிபதிதம் பூமௌ சரண்யகாம் சரணாகதம் அதார்கமபி காகுஸ்தஹ கிருபயா பரியபாலயதி சபித்ரா ச பரித்யக்தா. அப்பா வந்து உன்னை விட்டுட்டேன்னு என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டானோ இந்திரன். சபித்ரா ச பரித்யக்தா சுரைச்ச மகரிஷிபிஹி. சுரர்கள்னா அசுரர்கள் எல்லாத்தையும் போனாங்கிறது. ஏன் அசுரகத்தெல்லாம் போனானா அவரை காப்பாற்ற முடியுமா? தேவர்களெல்லாம் போனா, தேவேந்திரத்தில் தேவர்களெல்லாம் போனா யாரும் முடியாதுன்ட்டா. ரிஷிகத்தெல்லாம் போனானா யாரும் முடியாதுன்ட்டா. அப்புறம் 3 லோகத்தையும் சுத்தினா யாராவது நம்மளை காப்பாற்றுவான்னு. எங்கும் யாரும் நம்மளை காப்பாற்றக்கூடியவா இல்லைன்னு உடனே தமேவ சரணம் கதகா மறுபடியும் விழுந்துட்டானா. சதம் நிபதிதம் பூமௌ சரண்யகா சரணாகதௌ பதார்கமபி காகுத்ஸஹ கிருபயா பரியபாலயதி. கிருபையினால அந்த ஒரு தர்பாஸ்திரம் ஒரு அஸ்திரத்தை எடுத்து அப்படி விட்டா அது பிரம்மாஸ்திரமா வருட்டதே. இந்த விராட்டி சொன்ன உடனே சரிடா, அஸ்திரம் போட்டதுதான், அஸ்திரத்துக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கணும். அதனால கிருபையினால ஒரு உயிரை காப்பாத்தினாராம். ஒரு கண்ணை மாத்திரம் போக்கினாராம். அதனாலதான் அவன் வம்சத்தில் இருக்கக்கூடிய காக்கா இன்னைக்குலாம் கப்பிதானே பாக்குறது. கொண்டு போய் சாதத்தை வச்சேன்னா ஒரு கண்ணால பார்க்கும், இந்த பக்கம் வச்சு அப்படி பார்க்கும். அதனால ஒரு கண்ணை மட்டும் வாங்கினார். வாங்கி தண்டனை லகு தண்டனை, லகு சரணாகதி பண்ணிட்டதுனால லகு தண்டனை. அதனாலதான் சரணாகதி பண்ணிக்கும்போங்கிற, சரணாகதி பண்ணிட்டா பெருமாள் வந்து லகு தண்டனையா கொடுத்து நம்மளை காப்பாத்திடுவார் அப்படின்னு சாஸ்திரம். இப்படி மைத்தடங்கண்ணீனாய் நீயும் மணாளனை, நீனுடைய மணாளனை ராமபிரான எத்தனை போதும் சீதையை அவதாரம் பண்ண பொழுது நீ ஒத்தனையா வாழலாம். ராமனை எழுப்பவே இல்லையே உனக்கு கஷ்டம் வந்த பொழுது கூட. அதனால நீ வந்து இங்க சொல்ற நப்பினிய நீ கிருஷ்ணன் நீ எழுப்பவே மாட்ட. அதனால எத்தனை போதும் துயில் என ஒட்டாய்கான் அப்படின்னு சொல்றா. எத்தனை ஏதும் அவளை விட்டு நீ பிரிஞ்சு இருக்க முடியாது. நப்பினிய சொல்றா, அம்மா நீ வந்து கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்ட. ஒரு க்ஷணம் கூட கட்டின கை நெகிழ்ந்தாலும் உயிர் தரிக்காதிரே வியாக்கியானம். கட்டின கையிலேருந்து அப்படி நழுவி அவள் எழுந்து அப்படி அண்ண போனா கூட உனக்கு உயிர் தரிக்காது, அவளை நீ பிராணனா நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற. எத்தனை போதும் துயிலென ஒட்டாய்கான் எத்தனை ஏதும் பிரிவாற்ற இல்லாயார். ராமரே அப்படித்தானே சொன்னார். சீதையை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முடியாது என்னால, அவருடைய கண்களை என்னால பிரிய முடியாதுங்க. நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணா நஜீவேயம். நான் வந்து அவளுடைய கண்களை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட நான் என்னால இருக்க முடியாதுங்கிற ராமனுடைய திருவாக்குனார். அதனால பிராட்டியும் பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது,
பெருமாளாலையும் பிராட்டியை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்படி அப்படி ஒரு சம்பந்தம் ரெண்டு பேருக்கும். அதனால சொல்றான் இங்க ஆண்டாள், அதனால அம்மா நப்பினே நீ இப்படி எது கேட்டாலும் நீ பதில் சொல்லாம இருக்கியே, தத்துவம் அன்று தகவும் அன்று. தத்துவம் அன்று அப்படின்னா தத்துவம்னா என்னன்னா, தத்துவம்னா உனக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு இல்லையா, புருஷகாரங்கிற சுபாவம். நம்மளை தேடி வந்திருக்கான்னா அவள்கிட்ட பெருமாள்கிட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்றீங்க, சிபாரிசு அப்படிங்கிறது உன்னுடைய இதான தத்துவம் இல்லையா, நீ அந்த தத்துவத்தை நீ பண்ணணும். அதுக்குதான் நீ அவதாரம் பண்ணிருக்க. எல்லா ஜீவாத்மாக்களையும் பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது உன்னுடைய புருஷகாரம் இல்லையாமா, நீ அதை நீ பண்ணலையே. தத்துவம் அன்று, அந்த காரியம் நீ செய்யல. தகவும் அன்று, தகவும்னா சுபாவம், தத்துவம்னா சொரூபம். சொரூபம், உன்னுடைய சொரூபத்துக்கு நீ புருஷகாரம் பண்ணணும், அந்த நீ அந்த காரியத்தை நீ பண்ணல. அதனால இது ஒரு சொரூபத்துக்கு அழகு இல்லை. அதே மாதிரி தகவும் அன்று, தகவும்னா கருணை, அந்த கருணைக்கு இருப்பிடமா இருக்கக்கூடிய விளாச்செடின்னு சுபாவமாவே உனக்கு கருணை உண்டு. அந்த கருணைக்கும் நீ பண்ற காரியம் பொருந்தலை, அதனால கருணைக்கும் உன்னுடைய சுபாவம் இது அல்ல அப்படின்னு சொல்லி அற்புதமா அந்த பாசுரத்தை தர கட்டுறான். குத்தி விளக்கு அப்படின்னு சொல்றதுனால ஐந்து ஐந்து தீபம் ஏற்றணும் இல்லையா, 5 முகம் குத்தி விளக்குக்கு. அதை உப்புருள்ள சுவாபதேசார்த்தத்தில் அற்புதமா அனுபவிக்கிறார். 5 நிலை, பெருமாளுடைய 5 நிலையை 5 முகமாக கொள்ளலாம். பரம், யூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சை அப்படிங்கிற 5 நிலை, அதை நம்ம அது அப்படி கொள்ளலாம். அப்புறம் மற்றொரு விஷயம் நம்மளோட அர்த்த பஞ்சக ஞானம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதனால பெருமாளை அடையிறது ஆழ்வாருடைய தனியில், திருவாய்மொழி தனியில் அனுசந்தானம் பண்றது. மிக்க இறை நிலையும் மெய்யா முயல் நிலையும், மிக்க இறை நிலையும் மெய்யா முயல் நிலையும், தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும், ஊழ்வினையும் வாழிவினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல், மிக்க இறை நிலையும். அர்த்த பஞ்சக ஞானம்னு பேரு. மிக்க இறை நிலையம்னா பெருமாளுடையதான அந்த அவருடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கணுமா, பெருமாளுடைய சுபாவம் என்னன்னு புரிஞ்சுக்கணுமா, பெருமாளுக்கு சம்மதமா நம்ம வாழணுமே நினைக்கணுமா. பெருமாள் எப்படி இருக்காரோ தர்ம பிரபுவார்கள், நாம தர்மத்தை பண்ணணும், பெருமாளுக்கு எப்படி இருக்காரோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோமா. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும். நம்முடைய உயிருடைய தன்மை என்ன, நம்முடைய தன்மை என்ன, நம்முடைய அழுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா. அவளுக்கு முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது தெரியாது நம்மகிட்ட குற்றம் சொல்லுவாங்க. உண்மையாவே அந்த முதுகுல எதா இருந்தாலும் நமக்கு யாராவது சொன்னாலும் தெரியும் உங்க முதுகுல எப்படி இருக்குன்னு இல்லையா. அதனால பெருமாள்கிட்ட சரணாகதி சொல்லிக்கும் பொழுது நம்முடைய பிழைய, நம்முடைய பாவங்களை சொல்லி கண்ணீர் மறுபடும், ஒரு சொட்டாவது ஜலம் விடணும். இந்த மாதிரி இவ்வளவு நான் பண்ணியிருக்கேனே, நான் இந்த பாவத்தை பண்ணியிருக்கேனே, எனக்கு அபயம் கொடுங்கோ, என்னை சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் சொல்லணுமா. உன்னுடைய நிலைமையை நீ புரிஞ்சுக்கோ, உன்னுடைய தன்மையை நீ புரிஞ்சுக்கோ, உன்னுடைய யோக்கியதை நீ புரிஞ்சுக்கோ. உயிர் நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும். தக்க நெறி ஆச்சாரியார் நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு வழி. கீதாச்சாரியர் கொடுத்ததான அந்த பகவத்கீதை அந்த வழியை கொண்டோ, வால்மீகி கொடுத்த ஸ்ரீமத் ராமாயணத்தை கொண்டோ, வியாச பகவான் கொடுத்ததான மகாபாரதத்தை கொண்டோ நமக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து, ஆழ்வார்கள் கொடுத்த அருள் செய்த கொண்டோ, ரிஷிகள் கொடுத்த வேதத்தை கொண்டோ அந்த வழியை பொறுத்து தக்க நெறினா வழின்னு அர்த்தம். தக்க நெறியும். அது மூலமா பகவானை அடையணும். பகவானை அடைய முடியாம தடுக்கக்கூடிய பாவங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாவங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். பெருமாளை அடைய முடியாத பாவங்கள் இருக்கே, அந்த பாவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா. சஞ்சிதம்னு ஒரு பாவம், பிராரப்தம்னு ஒண்ணும், ஆகாமின்னு ஒண்ணும். சஞ்சிதம்ங்கிறது ஜென்ம ஜென்மாந்தரமா பண்ணி பெரிய மூட்டையா ஒரு மூட்டை கட்டி வச்சிருக்கு, அது சஞ்சிதம். ஆகாமி அப்படிங்கிறது இன்னும் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே அந்த பாவங்கள், பண்ண போற பாவங்கள், தெரிஞ்ச பாவங்கள், தெரியாத பாவங்கள். பிராரப்தம்ங்கிறது இந்த ஜென்மால நமக்கு இவ்வளவு எடுத்து போடலாம் பாவத்தை, பாவ புண்ணியங்கள் இது சேர்ந்து அனுபவிச்சுட்டு சேருன்னு, அது நம்ம பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆண்டாளுடைய அனுகிரகத்தினால சரணாகதிங்கிற மார்க்கத்தை நாம மேற்கொண்டோமே ஆனால் சஞ்சிதமான பாவங்கள், அனாதிகாலமா பண்ணதான பாவங்களை பொசிக்கிடுறா.
அதே மாதிரி ஆகாமி பாவங்கள் நாம செய்யற வரக்கூடிய பாவங்கள்னு அர்த்தம். எதிர்காலத்துல பண்ணக்கூடிய பாவங்கள், அதுல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்களையும் அவ போக்கிடுறா. பிராரப்தம் அப்படிங்கிற பாவம் நமக்காக விதிக்கப்பட்டு போட்டாச்சு. அந்த பிராரப்தத்தை எப்படி பண்ணணும்னா, எந்தெந்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணமோ பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக்கணும். மற்ற பாவங்களுக்கு இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேனே, அந்த பாவத்தை பண்ணிட்டேனேன்னு மனசுனால வியசனப்படணும், கண்ணுனால கண்ணீர் மல்கணும், பெருமாள் திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கணும். அந்த பாவத்தை பண்ணிட்டேனே, இனிமே நான் பண்ண மாட்டேன்னு பெருமாள்கிட்ட கிருபையாக அவனுடைய திருவடி வாரத்துல அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கணும். அதனால பாவங்கள் குறையிறது சரணாகதியினால. பெருமாள் என்ன பண்ணுவார், நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை உண்டு, ஆனா ஒரு பஸ்லயோ ஒரு கார்லயோ போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி கை கால் முறிய வேண்டி இருக்க, நீ எப்படியோ அப்படியே பேசிட்டு இருக்கும் பொழுதோ, பகவானை பத்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுதோ, பகவத் சரித்திரத்தை கேட்டு இருக்கும் பொழுதோ, இப்படியே கையை அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு பொறுக்கு தட்டி இருக்கும். அதை அப்படியே திடீர்னு உனக்கு தெரியாமலே நோண்டி இருப்பேன். அதை பார்த்தா ஒரு பொட்டு ரத்தம் வந்துடும். பெருமாள் நினைச்சுப்பாரு, இந்த பொட்டு ரத்தம் போறோம், அவனுக்கு கை கால் புரிய வேண்டாம் அப்படின்னு கிருபை பண்ணி அனுகிரகம் பண்ணுவாராம். பிராரப்தத்துடைய வலிமையை குறைக்கிறாராம் பெருமாள் சரணாகதிங்கிற மார்க்கத்தினால, இல்லையா? அதனால நமக்கு எது தடையா இருக்குன்னா பாவங்கள், அந்த பாவங்களை எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு நம்ம யோஜனை பண்ணி ஆச்சாரியார் இடத்துல நம்ம சரணாகதிங்கிற மார்க்கத்தை கை கொண்டோமே, ஆனால் அவருடைய அனுகிரகம் பண்றதுனால குறையறதுதான் இது பாவங்கள். தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும். வாழ்வினை நமக்கு ஒரு நல்ல வாழ்ச்சியை பெருமாள் கொடுத்திருக்கானேன்னு நினைச்சுக்கணும். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கோமே, அதுவே நல்ல வாழ்ச்சி இல்லையா? அத்தியனோத்சவம் சேவிக்கிறோமே, அரையர் சேவையை காதுனால கேட்கிறோமே, வாழ்ச்சி இல்லையா? எங்கேயோ இல்லாத பிரியா சுதர்சன அபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கானே, சத்சங்கத்தை நடத்துறாளே, பாகவதால் இருக்காளே, அடிக்கடி நடந்துட்டு இருக்கே, கேட்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை நமக்கு கொடுக்கிறாளேன்னு நினைச்சுக்கணும். இந்த நேரம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது இல்லையா? மறுபடியும் இந்த மாதிரி உட்கார முடியாது இல்லையா? இன்னைக்கு போயிடுச்சுன்னா நீங்க ஒரு நாள் நம்முடைய ஜென்மால ஒரு நாள் போயிடுது. ஆனா இந்த 30 நாள் நம்ம இங்க வந்துட்டோம்னா நம்முடைய ஜென்மா சபலமாறுது இல்லையா? பகவான் சந்தோஷப்படுறான். பாவத்தெல்லாம் போக்கி சிரவண மாத்திரேன சிரவண யஜ்யம்பர். அடியன் குருநாதர் சொல்லுவார், சிரவண யஜ்யம்பர். நீ கேட்கறதுனாலே உன்னுடைய பாவம் ஒன்னு அறியாம விலகி போயிடுவார். பகவத் குணத்தை கேட்கறதுனாலேயே அந்த சிரவண யஜ்யம் கிடைக்கிறதே. அமைதியா கேட்கிறோமே, எந்த தொந்தரவு இல்லாம கேட்கிறோமே, குடும்பத்தை மறந்து கேட்கிறோமே, குடும்பத்தை மறந்து சொல்றோமே, அந்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரம்னா அப்படியே மறக்கிறது இல்லையா பெருமாளுடைய கிருபையினால? அதத்தான் வாழ்ச்சி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மேதினியில் இருக்கின்றோம் விதியினாலேங்கிறார். மேதினியில்னா உலகம்னு அர்த்தம். மேதினா இந்த உலகத்தில் விதியினாலேன்னா தள்ளெடுத்து இந்த உலகத்துல இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. விதியினாலேன்னா பாக்கிய விசேஷம்ங்கிற சுவாமி தேசிகர். பாக்கிய விசேஷம் இல்லையா? எனக்கு பாக்கியத்தை போட்டுருக்கு நான் இங்க இருக்கிற அளவுக்கு. எல்லாரும் உயிரை தரிச்சுக்கணும் தானே போராடுறான். எமர்ஜென்சிக்குன்னு போனா கூட என்னை காப்பாத்து பிரபு, என்னை காப்பாத்துன்னு தானே. இந்த சரீரம் வேணும் தானே. சரீரம் வேணும்னு நினைக்கிறேன், நல்ல காரியத்தை பண்ணு. வாய் வேணும்னு நினைக்கிற, வாயில நல்ல வார்த்தையை சொல்லு. காது கேட்கணும்னு நினைக்கிற, காது நான் நல்ல விஷயத்தை சிரவணம் பண்ணு. நாக்கு வேணுங்கிற, பகவானுக்கு அமுது செய்த பிரசாதத்தை சார்ந்து. கை கால் வேணுங்கிற, திவ்யதேசமா நடந்து போ. பெருமாளுக்கு தொண்டு பண்ணு. அப்படித்தானே இருக்கணும் இல்லையா? நம்ம எது கேட்கிறோமோ அதை பெருமாள் கொடுத்துட்டா இப்படி நடக்கணும் இல்லையா? விரோதமா நடக்கக்கூடாது இல்லையா? அதனால அப்படியெல்லாம் இருக்கிறதுதான் ஒரு தனியல்ல சொல்லி அற்புதமா அனுகிரகம் பண்றார் சுவாமி நம்மாழ்வார். பகவத் விஷயத்துல வரக்கூடிய திருவாய்மொழியில் வரக்கூடிய தனியன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் யாழினிசை வேதத்தியல் அப்படின்னு ஆழ்வாராச்சாரியாருடைய ஸ்மரணத்தோட நம்ம இந்த உபன்யாசத்தை இன்னையோட பூர்த்தி பண்றோம். இன்னி பாசுரத்துடைய தாற்பயத்தை இதுகாலும் கேட்ட எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களையும் பெருமாள் ஆண்டாளும் ஆஞ்சநேயரும் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் சீதா பிராட்டி எல்லாரும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறோம். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே
திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினாள். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாभ्य பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महीषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.